நம்ம கடந்த 8 வாரங்கள் முடிந்து இது 9வது வாரம் நினைக்கிறேன். நமது 9வது வாரத்துல சில முக்கியமான பகுதிகள் பார்த்துட்டு, இத்தனை நாள் நம்ம பார்த்ததை இப்ப தொகுத்து இது எப்படி நம்ம கிளினிக்கல் பிராக்டிஸ்க்கு, அதாவது எப்படி நண்பர்களுக்கு நம்ம சரிப்படுத்துவதற்கு பயன்படுத்துவதுங்கிறதையும் இன்றைய வகுப்புல பார்த்துடலாம். இன்றைய வகுப்புல இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பகுதிகள் சிலதை மட்டும் ரீகால் பண்ணிக்கலாம். நண்பர்கள் எல்லாமே தரவா இருப்பாங்கன்னு தெரியும். பட் இருந்தாலும் புதிய அன்பர்கள் யாராச்சும் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வகுப்புகள்ல இதெல்லாம் கடந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அறிமுகப்படுத்துறதுக்காக இதை நம்ம சொல்றோம். நம்ம முதல்ல பார்த்தது முதல் நாள் வகுப்புல அக்குபஞ்சர்னா என்ன அப்படிங்கறதுக்காக இந்த பஞ்சபூதங்கள் எப்படி உருவானது, பஞ்சபூதங்களுடைய உருவான தன்மை எப்படி ஒன்னொன்று உருவாக்குச்சு அப்படிங்கிறத பத்தி பேசியிருந்தோம். அதுல நம்ம முதல்ல நெருப்பு சக்தி ஆதி சக்தியாகவும், நெருப்பு சக்தியில இருந்து நிலம் சக்தியாகவும், நிலத்திலிருந்து காற்று, காற்றுல இருந்து நீர், நீர்ல இருந்து மரம் மீண்டும் நெருப்பு சக்தி உற்பத்தி பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். இது நமது தவ மையத்தில் இருக்கிறவங்களுக்கு சில மாறுபட்ட கருத்துக்கள் வரலாம். ஆனாலும் அக்குபஞ்சர் பார்வையில நம்ம இதை இப்படிதான் பாக்குறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டேவே சொல்லியிருந்தோம். அந்த பார்வையில இந்த வகுப்புல நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். அப்புறம் நிலத்துக்கு உண்டான ஆற்றலை பத்தி பேசியிருந்தோம். நிலம் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளது அப்படின்ட்டு, அதற்குண்டான பெரிய தன்மை அப்படிங்கிறத பத்தி பேசியிருக்கும் பொழுது அது ஆக்கம் அழிவு ரெண்டையும் உருவாக்கக்கூடிய தன்மை நிலத்துக்கு உண்டானது அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிலம் அப்படிங்கிறதுல நல்லதை நிறையபடியா நல்லதை அதிகமா விளைச்சலாகவும், கெட்டதை அழிக்கும் திறனும் வாய்ந்தது நிலம் அப்படிங்கிறத பத்தி பேசியிருந்தோம். காற்று அப்படின்னா உயிர் வாழ்வதற்கான ஆதாரம் காற்றாக உள்ளது. உயிர் வாழ்வதற்கான ஆதாரம், உயிர் உற்பத்தி பண்ணுவதில்லை, உயிர் வாழ்வதற்கான ஆதாரம் காற்று உள்ளது. அதனால காற்று 24 மணி நேரம் நம்ம உடலோட உரசிக்கொண்டே இருக்கும்படிதான் இயற்கை நமக்கு வழி அமைச்சு கொடுத்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நீரோட தன்மை பேசும் பொழுது அது மறைந்திருக்கும் ஆற்றலை வெளிப்படுத்தும் திறன் கொண்டதுன்னு சொல்லியிருந்தோம். அது எப்படி ஒரு குழந்தை பேருக்கு முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத பத்தி மிக விரிவாக நம்ம முதல் 2ஆம் நாள் வகுப்புல தெளிவா பேசியிருந்தோம். அதற்கடுத்தது ஆகாயம் சொல்லக்கூடிய மரம் சக்தி நமக்கு ஈர்ப்பாற்றலை உருவாக்கும். அந்த ஈர்ப்பு தான் நம்மளை நிலைநிறுத்தி கொள்வதற்காக மிகவும் பயன்படக்கூடிய ஆற்றல். அது உங்களுடைய சுற்றமாக இருக்கலாம், சுற்றத்தாராக இருக்கலாம், வீட்டு வாழ்க்கையாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம். எதை ஈர்ப்பதாக இருந்தாலும் உங்களுடைய மரம் சக்தி நன்றாக இருந்தால் இயற்கையாவே உங்களோட ஈர்ப்பு திறன் அதிகமாகும். பட் காலத்தவணை மாறுபடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலத்தவணை மாறுபடும். நம்ம இந்த காலத்துக்குள்ளேயே அப்படின்ட்டு எதிர்பார்க்க முடியாது. பட் ஈர்ப்பாற்றல் இருந்தால் அது எல்லாமே உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது மரம்ங்கிற சக்தி மூலமாக பார்த்திருந்தோம். அதற்கப்புறம் கடைசியா நம்மளுடைய ஆதிசக்தியான நெருப்பை பத்தி சொல்லியிருந்தோம். நெருப்புங்கிறது உயிர் உருவாவதற்கு, உயிர் வாழ்வதற்கு காற்று, உயிர் உருவாவதற்கான பேஸ் நெருப்பு தான். நெருப்பு இருந்தாதான், அங்க வெப்பம் இருந்தாதான் உயிரோட சாத்தியம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பேசியிருந்தோம். அதே மாதிரி வெப்பம் அதிகமாக இருந்தாலும் உயிர் அழிக்கப்படும் அப்படிங்கிறது இருந்தது. போன வாரம் நம்ம அந்த வகுப்பு ஒண்ணு சொல்லியிருந்தோம், அந்த கப்பிள்ஸ்க்கான வகுப்புல. அதுல அந்த உயிர் உருவாகுவதற்கு நம்மளுடைய நெருப்பு சக்தி யூட்ரஸ்குள்ள எப்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது, அந்த யூட்ரஸ்குள்ள இருக்கிற வடிவத்துல அந்த உயிர் எப்படி நெருப்பு கொழுந்து விட்டு எரியுது, அதுல எப்படி அதை அழிக்கவும் செய்யுது, அதே சமயத்துல ஆக்கவும் செய்யுது அப்படிங்கிற பத்தின வகுப்புல ஒரு தன்மை கிடைச்சது, புதுசா கிடைச்சது. அதை அந்த அன்றைய மாணவர்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். அது பொதுவா பெண்கள் அப்படிங்கிறதே சக்தி தான், சக்தி வடிவம் பெண் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த பெண் அப்படிங்கிற உருவாக்கப்படக்கூடிய தன்மை வாய்ந்தவளாக இருக்கிறாள். இயற்கையில படைப்பிலையும் பெண் உருவாக்கத்துல இருக்கிறாள். பெண் அப்படிங்கிறது ஆதிசக்தி. அவதான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கிறவ. பெண் தன்மை இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, ஆண் தன்மை பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்கள்ட்ட உருவாக்கம் அதிகமாக இருக்கும். அந்த உருவாக்க அதிக அமைப்பு நடக்கிறதுக்கு காரணமே அவங்களுடைய மந்த்லி நடக்கக்கூடிய ஒரு பீரியட் சைக்கிள் தான். அந்த பீரியட் சைக்கிள் நடக்கிற வரைக்கும் பெண்ணோட தன்மை ரொம்ப உச்சத்துல இருக்கும். அவர்கள் நிறைய கற்பனை திறன் வாய்ந்தவர்கள், நிறைய ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி அன்றைய வகுப்புல நமக்கு பிரபஞ்சம் உணர்த்திருந்தது. அதை அப்படியே அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருந்தது, கொடுத்துட்டு வந்தோம். அது உங்களுக்கு ஒரு அறிமுகமா தான் பேசுறோம். அப்ப நெருப்பு அப்படிங்கிற சக்தி என்னன்னு சொன்னா, முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, நெருப்பு ஆற்றல் உயிரை உருவாக்குவதற்கு மிக மிக பயன்படக்கூடிய ஒரு ஆற்றல். வெப்பம் இல்லைன்னா அந்த உயிர் உருவாகவே உருவாகாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதே வெப்பம் அதிகமா இருந்தா அழிக்கவும் செய்யும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அப்ப பெண் நீங்க ஹேண்டில் பண்றதை பொறுத்து உங்களை உற்பத்தியாளரா மாற்றுவாங்க, அல்லது உங்களை அழிக்கும் நபராகவும் இருப்பாங்க அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கலாம்.
அதுக்காக வீட்டுல போய் கோச்சிக்காதீங்க. அவங்க எது ஆக்குறாங்களோ அழிக்கிறாங்கள்ட்ட அவங்க கொடுக்கறத நம்ம ஒழுங்கா சாப்பிட்டாலே நமக்கு பிரச்சனை அதிகமா வராது. ஓகே, அடுத்தது வந்து நம்ம வந்து இதுக்கு இந்த உற்பத்தி சுற்று முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பஞ்சபூதங்களோட உறுப்புகளை பத்தி பேசியிருந்தோம். ஸோ மண்ணீரலும் வயிறும், அதாவது ஸ்பிளீன் அண்ட் ஸ்டொமக் வந்து எர்த் எலிமெண்ட் அப்படின்ட்டும், பிளஸ் வந்து லங்ஸ் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டின் வந்து ஏர் எலிமெண்ட், அப்புறம் வந்து சிறுநீரக கிட்னி அண்ட் யூரினரி பிளாடர் வந்து வாட்டர் எலிமெண்ட், லிவர் அண்ட் கால் பிளாடர் வந்து நம்மளுடைய வுட் எலிமெண்ட், ஃபயருக்கு வந்து நம்மளுடைய ஹார்ட் அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது தவிர அதுக்கு 2 உறுப்புகள் இருக்குது, அது தனித்தன்மை வாய்ந்தவை அப்படின்னு சொல்லி அதோட நிறுத்தியிருந்தோம். அதற்கப்புறம் நம்ம 10 கோட்பாடுகள் மூலமாக எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி ஒவ்வொன்றும் விவரமா பேசியிருந்தோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஆர்கனை பத்தி பேசுறது, வெளியுறுப்பு என்ன, கலர்ஸ்ல எப்படி சேஞ்சஸ் நடக்குது, கிளான்ஸ் செக்ரேஷன்ஸ் என்னென்ன நடக்குது, டேஸ்ட்டை வச்சு எப்படி பண்ணலாம், கேரக்டர்ஸ் வச்சு எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், அப்புறம் சீசன் எப்படி ஒவ்வொரு பருவத்திலும் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி பேசலாம். அப்புறம் எக்ஸ்க்ளூசிவ் டைமிங் சொல்லி நம்ம பேசியிருந்தோம். பிரத்யேக நேரம்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கிளினிக்கலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு நபர் பேச ஆரம்பிக்கும் பொழுது அவர் தன்னோட பிரச்சனையை வந்து எந்த டைம் அதிகமா அவர் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுறாரோ அந்த டைமை நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா உடனடியான தீர்வை அவருக்கு நம்மளால காமிக்க முடியும், நீங்க கண்டிப்பா அவருக்கு செய்ய முடியும். அதனால பிரத்யேக நேரம் சிலது வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஆரம்ப காலத்துல பார்ப்பதற்கு பழகுவதற்கு இல்ல படிப்பதற்கு சிரமமாக இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அதை வந்து கண்டிப்பா நீங்க ஒரு தடவைக்கு 4 தடவை அதுக்குள்ள கோ பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பா ஈஸியா மனப்பாடம் ஆயிடலாம். நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் நம்மளுடைய காற்று சக்தியில இருந்து, அதாவது ஃபர்ஸ்ட் லங்ஸ்ல இருந்து ஆரம்பிங்க அப்படின்ட்டு, லங்ஸ் லார்ஜ் இன்டெஸ்டைன் அந்த ஆர்டர்ல கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா வந்து அதை புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது அதுல தெரியும். அதுக்கப்புறம் உடல் பராமரிப்பு, உடம்ப வந்து யார் யார் என்னென்ன மெயின்டைன் பண்றாங்க, இந்த 5 பேருக்கு உண்டான தன்மை என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம் நினைக்கிறேன். அதுலதான் அது ஒண்ணுதான் பாக்கி இருக்குதுன்னு நினைக்கிறேன். போன டைம் நம்ம 8th மட்டும் பெண்டிங் இருக்கு சொல்லி நண்பர் சொல்லியிருந்தாங்க. உடல் பராமரிப்பு பெண்டிங் இருக்கு சொல்லியிருக்கிறோம், அது இப்ப நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வலியோட தன்மை எப்படி வலி இருக்குது அப்படிங்கிறத பத்தி பேசுறது, அது வயிற்றுல வந்து வலியோட தன்மையில பேசும்பொழுது நம்ம வலியில வந்து சாதாரண வலியில அது பாரமா இருக்கா வெயிட்டா இருக்கா அப்படிங்கிறது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் கனமா இருக்கிறது, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து அந்த வலியோட தன்மை பத்தி மட்டுமே பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் கடைசியா வந்து நம்ம பாதிக்கப்படும் உடல் பகுதிகள் சொல்லி முடிச்சிருந்தோம். இது வரைக்கும் நம்ம கடந்த வகுப்புகளில் நம்ம பேசியிருக்கிறோம். இப்போ நம்ம வந்து அதுல ஒரே ஒரு பகுதி மட்டும் பாக்கி இருக்குது, அதாவது உடல் பராமரிப்பு. உடலுக்கு மெயின்டெனன்ஸ் ஜாப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மெயின்டெனன்ஸ் ஜாப்ல யார் யாரு என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது எல்லாமே இருந்தாலும் உடல்ல வந்து சில விஷயங்கள் ஜஸ்ட் ஒருத்தரை தன்னோட கையோ காலையோ தொட்ட உடனே அந்த எந்த இடத்த மீன் பண்றாரு அப்படிங்கிறது சுலபமா நம்ம ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய சிம்பிள் மெத்தடும் உங்களுக்கு இப்ப கொடுத்துறோம். பிளஸ் சார் இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு ரொம்ப ரொம்ப சுலபமா இன்னும் பண்ண முடியுமா அப்படின்னா அந்த மெத்தடும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறோம் இன்னைக்கு. அதுக்கப்புறம் நீங்க வந்து இதுல இன்னும் கொஞ்சம் நம்ம அடுத்த வகுப்புல வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துட்டு இந்த வகுப்பை வந்து நம்ம எப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போலாங்கிறத பத்தி உங்களோட கருத்துக்களை கேட்டுட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். அப்ப மதனையாட்டி நம்ம பேசிட்டு முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப வந்து இன்றைய வகுப்புல வந்து நம்ம உடல் பராமரிப்பு சொல்லியிருக்கிறோம், உடலோட மெயின்டெனன்ஸ் ஒர்க் என்னன்னு சொல்லிட்டு. நிலத்தோட பார்ட், அதாவது எர்த் எலிமெண்ட்ல வந்து நம்ம ஸ்பிளீன் அண்ட் ஸ்டொமக் சொல்லியிருக்கிறோம். அதனோட பார்ட் வந்து நம்மளோட டோட்டலா மசில் சிஸ்டம் முழுக்க, மஸ்குலர் சிஸ்டம் சொல்றோம், மஸ்குலர் பாடின்னு நம்ம சொல்றோம். அந்த மாதிரி உடம்புல இருக்கிற மசில்ஸ் எல்லாம் பாத்துக்கிறது யாருன்னு சொன்னா நம்மளுடைய நிலம்தான். எர்த் அப்படிங்கிற பார்ட் தான் எல்லாத்தையுமே பாத்துக்குது. அப்ப அதுல இன்னொரு வார்த்தையும் அதுல கொடுத்துருப்போம், பேஜ் நம்பர் 200 200 பேஜ் நம்பர். இன்னொன்னு சொல்லியிருப்போம், அதுல வந்து சாஃப்ட் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஒரு பக்கம் மசில்ஸ்ன்னு சொல்லியிருப்போம், இன்னொரு பக்கம் சாஃப்ட் டிஷ்யூஸ் சொல்லிருப்போம். அப்ப ரெண்டையுமே பராமரிக்கிறது யாருன்னு சொன்னா நம்மளுடைய நிலம். அப்ப சாஃப்ட் டிஷ்யூஸ்னா எது அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும். மசில்ஸ்னா இப்ப நீங்க கையை தொட்டுறீங்க, கையில இருக்கிற மசில்ஸ், இந்த கையில இருக்கிற மசில்ஸ், ஒரு சிலருக்கு இந்த கையில வந்து கீழ் பகுதியில பாத்தீங்கன்னா மசில்ஸ் கீழே இறங்கி தொங்கிட்டு இருக்கும். பாத்தீங்கன்னா கை வந்து நல்லா கீழே இறங்கி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதே மாதிரி தோள்பட்டையில எல்லாமே உங்களுக்கு பாடி முழுக்க பார்த்தோன்னா ஒருத்தரோட மசில்ஸ் தான் நீங்க கண்ணுல நல்லா பாக்குறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். குழந்தைகளுக்கு பார்த்தா சப்பி சீக்ஸா இருக்கும், பாத்தீங்கன்னா அது ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே அந்த மசில்ஸோட கேரக்டர் தான். இது எல்லாத்தையும் பாதுகாக்கிறது யாரோட வேலைன்னா நிலத்தோட வேலை அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். பட் அதை விட இன்னொன்னு என்னன்னா இந்த சாஃப்ட் டிஷ்யூஸ் சொல்றோமே, அது என்னது அப்படின்னா, நம்ம பொதுவா நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு தெரியும் சாஃப்ட் டிஷ்யூஸ் அப்படின்னா உங்களுக்கு சாப்பிடும்போது ரொம்ப மெதுவா சாஃப்டா இருக்கிறது தான் சாஃப்ட் டிஷ்யூஸ் சொல்றோம். அந்த மாதிரி உடல்ல நீங்க வாங்கக்கூடிய உறுப்புகள் வந்து எதுனா இந்த ஹார்ட், லிவர்,
கிட்னி அதெல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் டிஷ்யூல செஞ்சது அப்படிம்பாங்க. சாப்பிடுவதற்கு ரொம்ப மெதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய, இப்ப நம்ம பஞ்சபூத உறுப்புகள் பேசுறோம் பாத்தீங்களா, அந்த உறுப்புகள் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு யாரு சொன்னா நிலம் தான். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒருத்தருடைய வயிறு மட்டுமே பாதிப்படையும் பொழுது, வயிறு பாதிப்புங்கிறது நம்ம முதல் நாள் வகுப்புல பேசுறது வந்து நிலம் சம்பந்தப்பட்டது அப்படி பேசலாம். இப்ப நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்ம இன்னைக்கு 10th 9th ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஏ ஃபார் ஆப்பிள் அப்படி படிச்சா ஜோரா கை தட்டலாம், அந்த குழந்தைக்கு கிளாப் பண்ணலாம். 9th வந்துட்டு ஏ ஃபார் ஆப்பிள் சொல்லிட்டு இருக்கிறது வந்து கரெக்டா இருக்காது. அது A+B ஹோல் ஸ்கொயர் சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். அப்ப இப்ப வந்து நம்ம அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டனால நம்ம உடம்புக்குள்ள நிலம் பாதிப்பு அப்படின்னா வயிறு மட்டும் கிடையாது, நம்மளுடைய எல்லா ஆர்கனுடைய டயர்னஸ் கூட இவர் கூட சேர்த்திக்கலாம். அப்ப நம்மளுடைய வயிறு பாதிக்கும் பொழுது நம்மளோட உறுப்புகள் எல்லாமே என்ன ஆகும்னா மந்தம் ஆயிடும். மந்தம் ஆயிடும்னா உறுப்பு வந்து டேமேஜ் ஆகிறத பத்தி இங்க பேசல, டேமேஜும் ஆகாது. தன்னைத்தானே ரெடி பண்ணுவதற்கான காலத்தவணை தள்ளிட்டே போகும். அதனாலதான் அந்த காலத்துல சொன்னது லங்கனம் பரம ஔஷதம் சொன்னாங்க. பெரிய மருந்தே வந்து ஃபாஸ்டிங் தான், பட்டி போடுறதுதான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதனால அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு உடல்ல வந்து நமக்கு வந்து 3 விதமான சக்திகள் வந்து எப்பொழுதுமே நிரந்தரமா நம்ம பயன்படுத்திட்டு இருப்போம், இருக்கும் நம்ம உடம்புல. அந்த 3 விதமான சக்திகள் நீங்க என்னன்னு சொல்லி எடுத்துக்கிட்டா, ஒண்ணு வந்து நம்மளோட ஜீரண சக்தி, அதாவது டைஜஸ்டிவ் எனர்ஜி சொல்லலாம். ஜீரண சக்தி, டைஜஸ்டிவ் எனர்ஜி. ரெண்டாவது வந்து நம்மளோட பிசிக்கல் எனர்ஜி, நீங்க ஓடுறது, ஆடுறது, பாடுறது, அதுக்கெல்லாம் தேவை வந்து அந்த பிசிக்கல் எனர்ஜி தேவைப்படும். மூன்றாவது வந்து நம்மளோட இம்யூனிட்டி பவர், நோயோட எதிர்ப்பு ஆற்றல். இந்த 3 சக்தி நம்ம உடம்புல வந்து 100 மடங்கு இருக்கு வச்சுக்கோங்க. 100 மடங்குனா ஒவ்வொன்றும் 33 வரும் அப்ராக்சிமேட்டா. எக்ஸாக்டா சொன்னா 33.33 அப்படின்னு சொல்லிக்கலாம் நீங்க. சோ இந்த 3 ரேஷியோ இருக்கக்கூடியது நமக்கு எப்படி இருக்குன்னா சமநிலையில இருந்துட்டு இருக்கும். 3 1/3 அப்படி போயிட்டு இருப்பாங்க. இப்ப இதுல ஏதாச்சும் ஒரு சக்தி குறையும் பொழுது இன்னொரு சக்தி அந்த இடத்த ஆக்குபை பண்ணிக்குவாங்க. இப்ப உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு நாள் பட்டி போடுறோம் வைங்கள. இப்ப அன்னைக்கு பட்டி போடும் பொழுது என்னன்னா நம்மளுடைய டைஜஸ்டிவ் எனர்ஜி, அதாவது ஜீரண சக்தி தேவைப்படுறது இல்லை. அந்த ஜீரண சக்தியை இவங்க 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். யார் 2 பேரும்? இம்யூனிட்டி பவரும் பிசிக்கல் எனர்ஜியும் ட்ரை பண்ணிக்கலாம். ஆனா நம்ம இதுல என்ன பண்ணுவாங்கன்னா பரம ஔஷதம் சொல்லக்கூடிய அதே வார்த்தையில என்னைக்கு நீங்க ஃபாஸ்டிங் இருக்கீங்களா அன்னைக்கு வந்து பிசிக்கல் ஒர்க்கை குறைச்சிக்கோங்க. அப்ப பிசிக்கல் ஒர்க்கை நம்ம குறைக்கிற பொழுது நம்ம உடம்புடைய பவர் அன்னைக்கு எங்கே கான்சென்ட்ரேட் ஆகுனா இம்யூனிட்டி பவரா மாறிடும். அப்ப உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் தானாவே சரியாயிடும். அதுதான் அதனுடைய மந்திரமே. நீங்க கூட சொல்லலாம், இல்ல சார் நான் கரெக்டான டயத்துல கரெக்டான மருத்துவம் எடுத்துட்டேன், கரெக்டாக கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னா கூட உண்மை. அதுல சில நன்மைகள் உண்டு, நமக்கு கண்டிப்பா இல்லைன்னு சொல்லல. பட் அந்த நன்மைகளுக்கு மேல அங்க என்ன கொடுக்குறாங்கன்னா ஓய்வு கொடுக்குறாங்க. நீங்க அங்க போயிட்டு இப்ப நார்மலா சில பெண்கள் நம்ம கிளினிக்ல வரும்போது சொல்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கம்மா, ஒரு நாள் ஓய்வு எடுங்க அப்படின்னா, ஐயோ வீட்டுல எப்படி சார் வேலையை நிறுத்துறது அப்படிப்பாங்க. கண்டிப்பா முடியாது அப்படிங்கிறது உண்மைதான். சரி, ஓகே. இதே பெண்மணி ஹாஸ்பிட்டலுக்கு போனா அப்ப என்ன பேசுவாங்க? ஐயோ இல்ல சார் நான் வேலை இருக்கு, போய் 2 பாத்திரம் கழுவி வச்சுட்டு வந்துடுறேன், 2 சமையல் செஞ்சு வச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்றாங்களா? அங்க ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு வேர்டு கேட்டோம்னா நம்ம ரெஸ்ட்ங்கிறது இன்வேரியபிளா அதுக்குள்ள இன்பில்ட்டாவே போயிடுது. சொல்லப்போனா அங்க போனா ரெஸ்ட் எடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிறது நம்ம மனசு ரெடி ஆயிடுது. வீட்டுல இருக்கிறவங்களும் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்கன்னா ஓகே விடு அவங்கள விட்டு சொல்லக்கூடாதுங்கிற எண்ணம் அவங்கள்ட்டே இருக்குது. ஆனா அதே சமயம் வீட்டுல நீங்க 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஓய்வு எடுக்கிறீங்கன்னா எல்லாரும் கேள்வி என்னன்னா, ஏன் இப்படி ஓய்வு தூக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற கேள்வி எல்லாத்திட்டையும் வந்துருது. அப்ப ஓய்வுங்கிறது டிஃபால்ட்டா நமக்கு தேவைப்படும். எப்பொழுது நம்ம உடல் சீரமைக்கப்படும் பொழுது கண்டிப்பா தேவைப்படும். அதனாலதான் இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய நிலம் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். அப்ப நிலம் நல்லா இருக்கணும்னு சொன்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவை கவனிச்சு எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்படி பார்த்தா என்ன சார் ஒவ்வொரு நாளும் இப்படி கவனிச்சு சாப்பிட்டு இருந்தா வாழ்க்கை போர் அடிக்காதா? கண்டிப்பா போர் அடிச்சிடும். அதனால அதுவும் பண்ண வேண்டாம். என்ன சொல்றேன், உங்களோட விருப்பம் போல சாப்பிடுங்க. இப்ப உதாரணத்துக்கு இங்க இருக்கிற நம்ம இறை சாதனை மார்க்கத்தில் இருக்கிற ஒரு நண்பருக்கு வீட்டுல கல்யாணம் அப்படின்னா ஏதோ கூப்பிட்டாங்கன்னா எல்லாரும் போவோம் கண்டிப்பா. இப்ப கல்யாணத்துக்கு போயிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னா நடக்கிற காரியமா? அங்க பார்த்தா அங்க முன்னாடி ஒரு ஸ்டார்டர் இருக்கும். ஸ்டார்ட் அப்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே ஃபுட்டு வந்து ஹெவி ஃபுட்டு வந்து எல்லாம் சாப்பிட்டு அதுக்கு மேல வயிற்றுல இடமே இல்லைன்ட்டு வெளியே வந்தா கூட அங்க வந்து பாதாம் பால் வச்சுட்டு இருப்பாங்க.
அதை பார்த்துட்டு மனசு கேட்காது. அது பக்கத்துல வெத்தலை பாக்கு இருக்கும், அதுக்கு பக்கத்துல ஐஸ்கிரீம் இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு மனசை அடக்கிட்டு வாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப கடினமான வேலையா போயிடும். வேலையை விட இது கடினமான வேலையா போயிடும். அப்போ அந்த மாதிரி சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்களா, சாப்பிட்டுக்கோங்க. ஆனா சாப்பிடும் போதே நம்ம மனசுல தெரியுது இல்லையா, அதிகமா சாப்பிடுறோங்கிறது யாரும் சொல்ல வேண்டாமே, நமக்கே தெரியும். அப்ப அந்த அதிகமா சாப்பிடும் வந்து அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் தேடிக்கலாம்ல. அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் என்ன தெரியல, அடுத்த நாள் கட் பண்ணுங்க, சாப்பிட வேண்டாம். அடுத்த நாள் நைட்டு சாப்பிட்டீங்களா, அடுத்த நாள் மார்னிங் கட் பண்ணுங்க, மதியம் கட் பண்ணுங்க. அல்ல இரவு தான் பசிக்குதான் சாப்பிடுங்க, இல்ல இரவு பசியிலேயே அடுத்த நாள் மார்னிங் சாப்பிடுங்க, தப்பு இல்லையே. ஏற்கனவே கொடுத்த உணவு ஜீரணம் பண்ற அளவுக்கு நம்ம டைம் போதிய இடைவெளி தரணும் இல்ல. அது இல்லாம உடனே ஒரு ஃபார்முலாக்குள்ள சிலர் வந்துறாங்க, சார் மார்னிங் சாப்பிடாம எந்திரிக்க கூடாதுன்னு சொல்றாங்களே, உடனே அதுக்கு ஒண்ணு. மதிய உணவு வந்து அரசன் மாதிரி சாப்பிட சொல்றாங்களே, அதுக்கு ஒரு ஃபார்முலா. இரவு சாப்பிடாம தூங்கக்கூடாதுன்னு சொல்றாங்களே, அதுக்கு ஒரு ஃபார்முலா. இப்படி காமனா சொல்லக்கூடிய ஃபார்முலா எல்லாம் இந்த நபர் எப்படி எடுத்துக்க முடியும்? இவர் அதுக்கு அதிகமா சாப்பிட்டதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா அப்படின்னா கிடையாது. அப்ப நம்ம செய்யக்கூடிய தவறுகள் தெரிஞ்சு செஞ்சா நம்மளால ஈஸியா மாத்திக்க முடியும். தெரியாமல் செய்யும் பொழுது அதுக்கு யாராச்சும் ஒருத்தர் கைட் தேவைப்படுவாரு. அந்த கைடு தான் நம்ம குருன்னு சொல்றோம். அவர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நானும் பட்டப்பா, அதனால நீ இதை அவாய்ட் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. அவ்வளவுதான். அவர் சொல்றதை நம்ம ஏத்துக்கிட்டீங்கன்னா ஓகே, கரெக்ட். இல்ல நான் ட்ரை பண்ணி பாத்துக்கன்னா நீங்க ட்ரை பண்ணுங்க, மாற்றத்தை வரும் பொழுது மாத்திக்கோங்க. ஓகே. அப்ப உடம்புல இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் எல்லாத்தையுமே நம்ம சிம்பிளா கியூர் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கியூர் பண்ண முடியும். பட் அதுக்கு பிரதானமா என்ன தேவைன்னு சொன்னா உங்களுடைய நிலத்தோட சக்தி தேவைப்படும். அப்ப நிலத்துல இருக்கிற மெயின் திசுக்கள் நல்லா இருக்கணும்னு நல்லா இருந்தா மட்டும்தான், அதாவது உங்க நிலம் நல்லா இருக்கணும். நிலத்தை நம்ம சரி பண்ணுவது உங்களோட கையில கொடுத்துட்டாங்க இறைவன் படைப்புல. அதனாலதான் இங்க வந்து இறைவனை வந்து சில சமயம் நம்மளே கோச்சுக்கிற மாதிரி கூட வரும். என்னன்னு சொன்னா, ஏன் இதை மட்டும் நீ கரெக்ட் பண்ணியிருந்தனா பிரச்சனையே இல்லையா அப்படின்ட்டு. நீ விளையாடுவதை பார்ப்பதற்கு தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிதான் அங்க சூழ்நிலை நடக்குது. அப்ப நம்ம வயிற்றுல வந்து எவ்வளவு கொட்டலாங்கிறது உங்க சாய்ஸ். அப்புறம் கொட்டிட்டு அப்புறம் வரக்கூடிய விளைவுகளை யார் பார்க்கணும்னா நீங்க தான் பார்க்கணும். அதுக்கு நம்ம கோவில்ல போய் மட்டும் என்ன பண்ண முடியும்? கொட்டுவதற்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். கொட்டிட்டு அதுக்கு பரிகாரம் பண்ணுங்க. அதையும் பண்ணலன்னா தொந்தரவை அனுபவிக்க வேண்டி வருது. அப்ப வந்து நம்மளுடைய மெயின் திசுக்களை பராமரிக்கிறதுக்கு உண்டான சுலபமான வழி என்ன அப்படி சொன்னா வயிற்றை பராமரிக்கிறது. வயிற்றை யாருனாலும் ஈஸியா பராமரிக்கும், வயிற்றை பத்தின தெரிஞ்சவங்கனால வயிற்றை பராமரிக்கணும். இப்ப நிறைய பேர்த்திட்ட யாருக்காக சாப்பிடுறீங்க நீங்க நல்லா கேளுங்க. சார் இல்ல சார், காலையில மாத்திரை போடணும் அதுக்காக சாப்பிடுறேன், மத்தியானம் மாத்திரை இருக்கு அதுக்காக சாப்பிடுறேன், இரவு மாத்திரை இருக்கு அதுக்காக சாப்பிடுறேன். அப்ப உங்களுக்காக எப்ப சாப்பிட போறீங்க அப்படி கேட்டா தெரியாது. அப்ப மாத்திரை தானே அதிகமாகும். எதுக்காக சாப்பாடு படைக்கிறீங்களோ அது அதிகமாகும். அப்ப மாத்திரையோட தன்மை அதிகமாயிட்டே போகுது. இன்னைக்கு 2 மாத்திரை, நாளைக்கு 4 மாத்திரை, அப்புறம் 8 மாத்திரை. அப்ப மாத்திரையை வாழ வைக்கிறோமா, நம்ம வாழ வைக்கலாமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும். அதனால நிலம் சக்தியை நிலம் சக்தியை எந்த அளவுக்கு நீங்க சமநிலைப்படுத்தி உங்க கையில வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வந்து உண்மையால ஒரு நல்ல நிலையில இருக்க முடியும். அதுக்குனால பொருளை பத்தி எல்லாம் ஒண்ணுமே இல்லை. இது வந்து இயல்பாவே நடக்கிற விஷயம்தான். அதனாலதான் ஆரோக்கியமானவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அடித்தட்டு மக்கள் சொல்லக்கூடியது, வறுமையில இருக்கிறவங்க, சாப்பாட்டுக்கு பிரச்சனையோட இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து ஆரோக்கியமா இருக்கிறாங்க. நல்ல பொருளை பார்த்து, நல்ல எண்ணெயா பார்த்து, நல்ல பொருளை தேடி தேடி வாங்கி சாப்பிட்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மருந்து எந்த மருந்து சாப்பிட்டுக்கிறத கேள்வியோட கேட்கிறாங்க. அப்ப இது காரணம் என்னன்னா அவங்களோட வறுமை இருக்குது. ஆனா வறுமை இருந்தாலும் ஆரோக்கியம் எப்படி அவங்க கையில இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு வேளை உணவு இல்ல 2 வேளை உணவுக்கு மேல அவங்களுக்கு உணவு இல்லை. அதனால ஆரோக்கியம் தானாவே கிடைச்சிருது. இவங்க உணவு அதிகமா சாப்பிட்டுட்டு என்ன பண்றாங்க, கடைசியில் அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டும் மெத்தடும் தேடிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த மென் திசுக்களை பராமரிப்பது நமக்கு மிக மிக முக்கியம். அதற்கு அதை விட ரொம்ப முக்கியமா நம்ம நினைக்கிறது என்னன்னு சொன்னா இதனுடைய நிலம் சக்தியை பராமரிக்கிறது தான் முக்கியம். அப்ப நிலம் சக்தியை தயவு செய்து எக்காரணத்துக்கு கொண்டும் நம்ம விரயம் பண்ணாம பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்தது காற்று. காற்றுக்கு வந்து நமக்கு 2 உறுப்புகள் தெரியும், லங்ஸ் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன். இது வந்து நம்ம எதை பராமரிக்கணும், உங்களுடைய என்டையர் ஸ்கின் பார்ட்டை அவர் தான் பராமரிக்கிறாரு. உங்க ஸ்கின் அப்படிங்கிறது உடம்புல இருக்கக்கூடிய மிக பெரிய உறுப்பு அவர் தான். உடம்புல 2 பார்ட்டா கேள்வி கேட்டா 2ஆ கேட்பாங்க. ஒண்ணு வந்து பெரிய உறுப்புன்னு சொன்னா உள்ளேயா வெளியேவா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். உடம்புக்குள்ள அப்படின்னா லிவர் அப்படிங்கறத சொல்லிடலாம். உடம்புக்கு வெளியே அப்படின்னா உங்க ஸ்கின் தான் வந்து மிகப்பெரிய உறுப்பா இருக்கும். இந்த ஸ்கின்னோட மறைவுலதான் நம்ம எல்லா உறுப்புகளையும் உள்ள போட்டு பேக் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப ஸ்கின் வந்து ஏன் அவ்வளவு முக்கியமா தேவைப்படுதுன்னு சொன்னா 24 மணி நேரம் நீங்க சுவாசிக்கிற மூக்கு மாதிரியே உங்க தோலும் சுவாசிச்சுட்டே இருக்கும். தோல் சுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் நம்ம உடலுக்கு இருக்கிற மற்ற சின்ன சின்ன உறுப்புகளுக்கெல்லாம் இமிடியட் சக்தி கிடைக்கும். அதனாலதான் அது ஏதாவது நீங்க அடைச்ச ரூம்ல போய் காற்றில்லாத ஓட்டத்துல நீங்க இருந்தீங்க
சொன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட உடல் வந்து ரொம்ப சோர்வு பார்க்கறத நீங்க கவனிக்கலாம். அப்ப வந்து உடம்புல இருக்கிற ஸ்கின்னும் பிளஸ் ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஹேர், தலையில இருக்கிற ஹேர் பத்தி இங்க வராது, ஸ்கின்ல இருக்கிற ஹேர் வரும். சோ நம்ம என்டையர் பாடியை டோட்டலா கவர் பண்ணிட்டு இருக்கிறவரு யாரு பராமரிக்கிறாருன்னா காற்று தான் பராமரிக்கிறாரு. இப்ப காற்று தோலை பராமரிக்கிறாரு. ஓகே, நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம். ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நீங்க எங்க பாயிண்ட் பண்ணுவீங்கன்னா தோல்ல தான் பாயிண்ட் பண்ணுவீங்க. தோல்ல தொட்டாலே போதும் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். அல்லது தேவைப்பட்ட நீடில் பண்ணலாம் அப்படிங்கிறோம். பழகிட்டவங்க நீடில் பழகலாம், பழகாம இருக்கிறவங்க தாராளமா தோல்ல ஆள்காட்டி விரலால தொட்டா போதும். ஓகே, இப்ப தோல்ல தொட்டா எப்படி சார் ட்ரீட்மெண்ட் ஆகும் அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? இப்ப தோல்ல வந்து நமக்கு என்னன்னா ஏகப்பட்ட புள்ளிகள் இருக்குது. தோல்ல வந்து நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த 12 உறுப்புகளுக்கும் தோல்ல இருக்கக்கூடிய 12 உறுப்புகளுக்கும் உங்க கேள்விகளை எனக்கு தயவு செய்து கடைசியில நம்ம போஸ்ட் பண்ணிக்கலாம். இடையில நீங்க போஸ்ட் பண்ணும்பொழுது என்னன்னா நான் உங்க கேள்வியை படிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன தடை ஏற்படுற மாதிரி இருக்குது. ஸோ அது உங்களுக்கே இன்கன்வீனியன்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கேள்விகள் வந்து எனக்கு கடைசியா நம்ம ஆரம்பிக்கும் பார்த்துக்கலாம். ஓகே, இப்ப அந்த கேள்விகளுக்கு நான் பதிலும் தரமாட்டேன். இப்ப இந்த போர்ஷன் முடிச்சுட்டு தான் நம்ம கேள்வி பதிக்கு நான் போறேன். அப்ப தோல் வந்து நமக்கு எப்படின்னா, தோல்ல இருக்கக்கூடிய பகுதியை நம்ம தொட்டா எப்படி சார் ட்ரீட்மெண்ட் ஆகுது அப்படின்னா, உங்க தோல்ல இருக்கக்கூடிய மொத்தம் ஒரு 365 புள்ளிகளும் பிளஸ் ஏகப்பட்ட எக்ஸ்ட்ரா புள்ளிகள் எல்லாம் இருக்குது. இந்த புள்ளிகள் உடல் முழுக்க பரவி இருக்குது. நம்ம அந்த புள்ளிகளில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் இடத்த உங்களோட ஆள்காட்டி விரலால தொடும் பொழுது அங்க வந்து ஒரு சின்ன ஃபீல் உங்களால பார்க்க முடியும். ரொம்ப ஆழமா எல்லாம் தொட வேணாம், ரொம்ப மெதுவா தொட்டா போதும். அப்படி தொடும் பொழுது அந்த பர்டிகுலர் இடத்துல உங்க கையில வந்து ஒரு சின்ன வைப்ரேஷனோ ஒரு சின்ன படபடப்போ உங்களால ஃபீல் பண்ண முடியும். அப்படி ஃபீல் பண்ணும் பொழுது அந்த நபருக்கு தேவையான ஆற்றல் அந்த புள்ளியில என்னென்ன ஆற்றல் வேணுமோ, காற்று ஆற்றலா, நீர் ஆற்றலா, மரம் ஆற்றலா, நிலம் ஆற்றலா, நெருப்பாற்றலா, அந்த ஆற்றல் வந்து அந்த புள்ளியில அதிகமா அப்சர்வ் பண்ணும். அப்படி அப்சர்வ் பண்ண உடனே அது என்ன பண்ணும், அது வந்து உள்ள இருக்கிற உறுப்புக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். உள்ள இருக்கிற உறுப்புக்கு டிரான்ஸ்ஃபர் ஆன உடனே உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை சரியாக ஆரம்பிக்கும். இதுதான் அக்குபஞ்சரோட பேஸ். அதனால அதுல நீடில் தான் குத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. நீடில் பண்ணலாம், இல்லைன்னு சொன்னா உங்க ஆள்காட்டி விரலால அழகா நீங்க அமைதியா தொட்டா போதும். பட் அந்த தொடும் பொழுது வரக்கூடிய எண்ணம் இருக்கு பாத்தீங்கன்னா, அது பிரைமரி. அதான் ஃபர்ஸ்ட் பார்ட். பிரைமரி, இது செகண்டரி. பிரைமரி நல்லா இருந்தா செகண்டரி அவுட்புட் நல்லா இருக்கும். பிரைமரி வீக்கா இருந்தனா செகண்டரி அவுட்புட் வீக்கா தான் இருக்கும். அதனாலதான் அந்த எண்ணங்களுக்கு வந்து நம்ம அதிகமா பேசியிருக்கிறோம். அதுக்கு உணர்வுகளை பத்தி பேசியிருக்கிறோம். குணக்கேடுகள்ங்கிற பகுதியில உணர்ச்சிகளை பத்தி பேசியிருக்கிறோம். அது நமக்கு கண்டிப்பா பயன்படும். மூன்றாவது வந்து நீர் சக்தியை பத்தி பேசுறோம். நீர் வந்து சிறுநீர கிட்னி அண்ட் யூரினரி பிளாடர். இது வந்து நம்ம உடம்புல எதை பராமரிக்குது அப்படின்னு சொன்னா, போன், உடம்புல இருக்கிற போன்ஸ் முழுக்க வந்து நீரோட எலமெண்டோட சேருது. போன், அப்புறம் வந்து உங்க பல்லு முழுக்க உங்க டீத் எப்படி இருக்குன்னு சொல்றீங்களோ அது எல்லாமே அவரோட கண்ட்ரோல்ல வந்துடும். அப்புறம் கையில இருக்கிற நெயில்ஸ், நகங்கள் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தற்போதைய ப்ராப்ளமான தலைமுடி, ஹேர்ஃபால் அப்படின்னு சொல்றது எல்லாம் நம்மளுடைய நீர் சக்தியில இருக்குது. இப்ப ஏன் சார் உலகம் முழுக்க இப்ப ஒரே நேரத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம இறுதி வகுப்புல இருக்கிறோம், 9வது வகுப்புல இருக்கிறனால உங்களுக்கு ஏற்கனவே டேபிள்ஸ் எல்லாமே ஓபன் பண்ணியாச்சு. அந்த டேபிளோட நீங்க இப்ப கனெக்ட் பண்ணி பாருங்க. நீர் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், அதனோட குணக்கேடு அப்படின்னு சொல்லும்போது பயம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்ப நம்ம பாட்டி தாத்தா இருந்த காலமும் அம்மா அப்பா இருந்த காலமும் இப்ப இருக்கிற காலமும் என்னென்ன மாற்றங்கள் உங்க மனநிலையில நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாட்டி தாத்தா இருந்த காலத்துல பயம் அப்படிங்கிறது பாட்டிக்கு இருந்ததா அப்படின்னு நீங்க போய் கேட்டீங்கன்னா சுத்தமா இருக்கவே இருக்காது. அவங்களோட தெம்பு, அவங்க பேசுற தோரணை, அவங்க எடுத்துக்கிற விஷயம் எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அதை எப்படி அணுகுறாங்க அப்படின்ட்டு எல்லாம் கேட்டீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேஸ் வந்து அவங்களுக்கு போதிய அளவுக்கு நம்ம கல்விங்கிறது இந்த படிப்பை பத்தி பேசுறோம், பெருசா படிச்சுட்டோம்ட்டு வாழ்க்கை கல்வியை பொறுத்த மட்டும் அவங்க ரொம்ப தெளிவா இருந்தாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்கள்ட்ட இருந்தது. பெரிய பெரிய பினான்சியல் ப்ராப்ளத்துல போய் யாருமே மாட்டிக்கல. அதுக்கப்புறம் வந்த அடுத்த சந்ததியினர் வந்த அம்மா அப்பா அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட சூழ்நிலையில எப்படி இருந்ததுன்னா, அப்பாவுடைய ஒரு பெரிய பண பற்றாக்குறை இருந்தா கூட அந்த பண பற்றாக்குறைக்குள்ளதான் அவர் கால்குலேட் பண்ணுவாரே தவிர அதை தாண்டி போக மாட்டார். உதாரணத்துக்கு அப்பா ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா
அவருடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, அந்த பொருளுக்கு தேவையான பணத்தை முதல்ல சேர்த்து வச்சுட்டு அப்புறம் பொருள் வாங்கணுங்கிறத பத்தி முடிவு பண்ணுவாரு. உதாரணத்துக்கு ஒரு பையன் சைக்கிள் கேட்டா கூட என்ன சொல்றாரு, அப்பா இருடா பொறுமையாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு பையன்கிட்ட பணத்தை பத்தி இப்ப அதிகமா பேச முடியாத வயதா இருந்துச்சுன்னா அவனுக்கு தேவையான பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி பொருளை சேகரிப்பாரு, பணத்தை சேர்த்திட்டு அதுக்கப்புறம் அந்த பொருளை வாங்குவாரு. அதனால அவருக்கு வந்து என்னன்னா பெரிய அழுத்தம் இல்லை, மன அழுத்தம் கிடையாது. இப்ப வரக்கூடிய ஜென்ரேஷன் எப்படி இருக்குன்னா, வேலையில ஜாயின் பண்ண உடனே அடுத்த நாள் பெரிய கிரெடிட் கார்டும் இஎம்ஐயும் போய் கையெழுத்து போட்டுட்டு வந்துடுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அன்னைக்கு வந்த வருமானம் போலவே என்றைக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ இவங்க ஒவ்வொரு நாளும் உழைப்பது முழுவதும் தன்னுடைய பண தேவைக்காக இல்ல, அடுத்த கடன் கொடுத்தவருடைய பண தேவைக்காக இவர் உழைச்சே ஆகணுங்கிற கட்டாயம் வந்திருக்கு. சோ அங்க என்ன நடக்குது, ஏதாவது ஒரு நாள் தன்னுடைய வேலையோட பழுனால ஏதாச்சும் எதிர்த்து பேசிட்டாலோ அல்லது வேற ஏதாவது ஒண்ணு நடந்தாலும் அவர் வேலையை விட்டு நீக்கப்பட்டால் முழுக்க முழுக்க பயம் 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 வந்து. ஏன்னா இஎம்ஐக்காரங்க சும்மா விட மாட்டாங்க. அப்ப அவரோட பயத்தினால என்ன ஆகுது, இவருடைய உடல் உள்ளுறுப்புகள் எல்லாம் சுருங்க ஆரம்பிக்கும், கிரியேட்டிவிட்டி முழுக்க போக ஆரம்பிக்குது, எலும்புகளோட சக்தி குறையுது. எலும்புகளோட சக்தி குறையுதுன்னு சொன்னா கண்டிப்பா உங்களுடைய ரத்தத்தோட குவாலிட்டி குறைஞ்சு போயிடும். ரத்தத்தோட குவாலிட்டி குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட செல்கள் வந்து டயர்டாக ஆரம்பிக்கும். செல்கள் டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய உள்ளுறுப்புகள் தானாவே டவுன் ஆக ஆரம்பிச்சு. அப்ப ஒரு சின்ன ஒரு கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களை பார்க்கும்பொழுது பெருசா தெரியாது. ஆனா அந்த கடனை உங்களால ப்ராப்பரா பே பண்ண முடியல அப்படின்னா ஒரு பொருளை வாங்குவதற்கு தள்ளி போடுதல் தான் மிக சிறந்த உதாரணமா இருக்கும். வேணும் அப்படின்னா தள்ளி போடுங்கள். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் கார் வாங்கணும்னு ஆசைப்படுற தவறா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா தவறே கிடையாது. அவரோட தேவைக்கு அவர் ஆசைப்படுறாரு, வாங்கிக்கட்டும். ஆனா எதுக்காக உடனே அறக்க பறக்க போய் வாங்கணும்? அவங்க கொடுக்குற ஆஃபர்னால நம்ம ஏன் அப்படி போய் விழுகணும், விட்டில் பூச்சி மாதிரி போய் விழுகணும்? இப்ப நீங்க காருக்கு வாங்கினாலும் லோன் கட்ட தானே போறீங்க. அந்த லோன் கட்டக்கூடிய அமௌண்ட்டை முன்னாடியே நீங்க இஎம்ஐ ஒரு ஆர்டி போட்டு விட்டாலே உங்களுக்கு போதும் இல்ல. 5 வருஷத்துல வாங்க வேண்டிய 5 வருஷத்துல லோன் முடியறத 3 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க கடனே இல்லாம வாங்கிக்கலாமே. அந்த தெளிவு மட்டும் நம்ம குழந்தைகள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா வந்து இந்த பயம் வந்து அவங்கள்ட்ட வராது. அந்த காலத்துல முழுக்க முழுக்க பணம் சார்ந்த வாழ்க்கை இல்லை அவங்களுக்கு, விளைச்சல் சார்ந்த வாழ்க்கை. அவங்களுக்கு தெரியும் இந்த தடவை மழை வந்து வெள்ளாம போயிடுச்சு அப்படின்னா கூட அடுத்த வெள்ளாமையில சரி பண்ணிக்க முடியுங்கிற தைரியம் இருந்தது. ஆனா இப்ப நம்ம அப்படி வெள்ளாமையில கிடையாது. இப்ப நம்ம முழுக்க முழுக்க வந்து பணத்துலதான் உட்காந்துட்டு இருக்கோம். பணம் எப்படி அதிகமா ஈல்டு பண்ணலாம் அப்படின்னு ஒரு பக்கம் ஈல்டு பண்ணி இன்னொரு பக்கம் வந்து நம்ம யாருக்கோ பேங்க்குங்கிற பேருக்கோ யாருக்கோ நம்ம கொடுத்துடுறோம். அதனால பொருள் வாங்கும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு இந்த பயமான உணர்வு நிலை வராம இருக்குது அப்படின்னா நீங்க தைரியமா வாங்குங்க. பயம் நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துட்டீங்க சொன்னா உங்களுடைய நீர் சக்தி நல்லா இருக்கும். அப்படி நீர் சக்தி நல்லா இருந்தா உங்களுடைய ஹேர் ஃபால் கிடையாது. இப்ப லேடிஸ்க்கு நடக்கிற ஹேர் ஃபால்க்கு முழுக்க அந்த காலத்துல பெண்கள் வேலைக்கு போகல, பொறுப்பு முழுக்க வீட்டு பொறுப்பு அதிகமா அவங்க சுமந்தாங்க. 8 குழந்தைகளை பராமரிக்கிறது பிளஸ் வீட்டுக்காரரை பராமரிக்கிறது, குடும்பத்தில் இருக்கிற என்ன சொந்தக்காரங்களை பராமரிக்கிறது, இத்தனையும் பண்ணிட்டு இருந்தாங்க. அது அந்த மேன் பவர் இப்ப நம்ம அந்த அளவுக்கு மேன் பவர் நம்ம கிட்ட இல்லை. ஆனா அத்தனை மேன் பவரையும் ஒரு ஆள் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நம்மளால நம்ம ஒரு குடும்பத்தில் இருக்கிற 2 பேரை கூட நம்மளால பராமரிக்க முடியறது இல்லை. காரணம் மன அழுத்தம் மன அழுத்தம் மன அழுத்தம். சோ இந்த பயம் அப்படிங்கிற உணர்வு நிலைய, அது உணர்வு கிடையாது, உணர்ச்சி நிலை. உணர்ச்சி நிலையிலிருந்து வெளியே வந்தா மட்டும்தான் உங்களோட ஹேர் ஃபால் வந்து நிற்கும். அப்படி நின்னா ஒரு கேள்வி வரும், சார் அப்படியெல்லாம் வெளியே வந்து தன் முடிவு கொட்டின முடி வளர்ந்துருமா அப்படின்னா கண்டிப்பா வளரும். கொட்டுருச்சு அப்படின்னா முடி திருப்பி வளரும், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா மனநிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி நேரத்துல அந்த நபருக்கு வந்து நம்ம வந்து நீர் சார்ந்த புள்ளி, பர்டிகுலரா கிட்னில சிறுநீரகத்துல இருக்கக்கூடிய நீர் சார்ந்த புள்ளியை கொடுப்பதன் மூலமாக அந்த நபரை வந்து கரெக்ட் பண்ண முடியும், சரிப்படுத்த முடியும். அப்ப எலும்புல பல்லுல சொத்தை விழுகுது, நகம் நிறைய பேருக்கு சொத்தை விழுகும். அது எந்த நகம் விழுகுதுங்கிறத வச்சு நம்ம வந்து அனுமானிக்க முடியும் வேற என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்கலாம். கையில இருந்தாலும் சரி, காலில் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு சில மூலகங்கள் இருக்கு, அதை வச்சு நம்மளால ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். அப்போ நம்மளுடைய நீர் சக்தி பாதிக்கப்படும் பொழுது தலைமுடி கொட்டுதல், பல்லு வந்து ஆடுவது வேற கேட்டகரி. பல்லு ஆடுதுன்னு சொன்னா அது வந்து நிலம் சக்தி. பல்லு ஆடாம பல்லு சொத்தையாகுது, பல்லு அப்படியே பொடிப்படியா உடையுது, அப்படி சொன்னீங்கன்னா அது முழுக்க முழுக்க நீர் சக்தியே சேரும். அதனால நீரை சரிப்படுத்திட்டா போதுமானது. நீர் எப்ப சரியாகும்னா உங்க மனசுல பயம் இல்லாம இருக்கணும். இப்ப எதை பத்தின பயம் இருந்தாலும் அதை பத்தின தெளிவு தேடுங்க, அதுதான் பெஸ்ட் மெத்தடு. இப்ப உதாரணத்துக்கு வந்து எனக்கு கல்வியை பத்தின பயம் அப்படின்னா கல்வியை பத்தின தெளிவுக்கு தேடுங்க. கல்வினா என்ன, படித்தல்னா என்ன அப்படின்ட்டு தெளிவா பாருங்க. கற்றல்னா என்ன,
இப்படி ஒவ்வொன்றா நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு தெளிவு கிடைச்சா அந்த ட்ராக்ல நீங்க போயிடுங்க. ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது பணப்பற்றாக்குறை வரும் பொழுது பணம்னா என்ன, பணம் எது பணம், சொத்து வாங்குவது பணமா, சொத்துல இருந்து வருமானம் வருவது பணமா அப்படின்னா அது சார்ந்த புத்தகங்கள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி புத்தகங்கள் நம்மளுடைய வகுப்புல காலேஜ் லைஃப்ல கிடையவே கிடையாது. இன்க்ளூடிங் MBA கிடையாது. பிசினஸ் மேனேஜ்மெண்ட் சொல்றோம், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்றோம், அதுல கூட நமக்கு இந்த டெக்னிக் அவங்க சொல்லி தருவது கிடையாது. இதெல்லாம் சின்ன சின்ன புத்தகங்கள்ல நல்லா இருக்குது. இப்போ ஒருத்தர் பணத்தை பத்தின தெளிவு வேணும்னா நீங்க ஒரு ஆங்கில புத்தகம் இருக்குது, என்ன குட் ஃபாதர் பேட் ஃபாதர், ரிச் டேட் புவர் டேட் அப்படின்ட்டு ஒரு புத்தகம் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கும். அது தமிழ்ல இருக்கும், பணக்கார தந்தை ஏழை தந்தை அப்படின்ட்டு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா பணத்தை பத்தின ஒரு தெளிவு கிடைக்கும் நமக்கு. இதுதான் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான புத்தகங்கள, சரிங்களா? அல்லது வேற ஒரு ஒரு திருமணம் நடக்காத ஒரு நபர் திருமணத்தை பத்தி பயம் இருக்கு அப்படின்னா திருமணம்னா என்னங்கிறத பத்தின ஒரு தெளிவு கிடைச்சா போதும். அப்படி தெளிவு வரும்பொழுது என்னன்னா அது பெண் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு ஒரு ஆணுக்கு தெரியணும், ஒரு ஆண் அப்படின்னா என்னன்னா ஒரு பெண்ணுக்கு தெரியணும், முடிஞ்சு போச்சு. திருமண வாழ்க்கையை உங்களுக்கு சுலபமா போயிடும். அப்ப தெளிவு ஒண்ணு இல்லாத சமயத்துலதான் பயம் நம்மள ஆக்கிரமிக்குது. அப்ப பயம் ஆக்கிரமிக்கும் பொழுது நீர் பாதிப்படையுது. நீர் பாதிப்படையும் பொழுது சிறுநீரகம் சுருங்குகிறது. சிறுநீரகத்தோட சுருக்கத்தினால உங்க பல்கள் தானாவே வீக் ஆக ஆரம்பிக்குது, அல்லது எலும்புகள் வீக் ஆகுது, தலைமுடி கொட்ட ஆரம்பிக்குது, நகங்கள் சொத்தையாக ஆரம்பிக்குது. ஓகே. அதற்கு அடுத்தது மரம் சக்தி. மரம் சக்தியில வரும் பொழுது அதுல 2 உறுப்புகள், கல்லீரல், பித்தப்பை, லிவர் அண்ட் கால்பேடர். இது தசை நார்கள் அப்படிங்கிறாங்க. தசை நார்கள்னா என்ன சொன்னா டெண்டான்ஸ் சொல்லக்கூடியது. இந்த டெண்டான்ஸ் எப்படின்னா தசைகளை கட்டி வைக்கிறது டெண்டான்ஸோட வேலை. இந்த டெண்டான்ஸ் எலும்புகள்ல இருந்து அப்படியே ஒரு மஜ்ஜை மாதிரி வரும், ஒரு மஜ்ஜை இல்ல, சாரி, போன் மேரோ மாதிரி இல்ல, ஒரு சாலிடான ஒரு பீஸ் மாதிரி பிளெக்சிபிள் பீஸா வரும். அந்த தசை நார்கள்ல தான் தசைகள் இணைஞ்சிருக்கும். ஒரு சின்ன ஒரு கோடு மாதிரி போது வைங்களா, இந்த கோட்டோட ஒரு எண்டுல எலும்பு இருக்குது, எலும்புல இருந்து இப்படி ஜென்ரேட் ஆகி வருது, வரும் பொழுது இந்த பக்கம் அப்படியே தசைகள் அப்படியே பெருசாயிட்டே வரும். ஓகே. இதனோட பிளெக்சிபிலிட்டியில தான் இது ஆடுவது பொறுத்தது இந்த தசைகள் மேலே கீழே வரும். இதுல இயக்கம் இல்லை வைங்களா, உங்க தசைகள் அப்படியே தங்கிரும். ஒண்ணு இறங்குனதாவே இருக்கும், ஏறினதாவே இருக்கும். அப்ப இதனோட இயக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க இப்ப ஒரு விரலை இப்படி நீட்டுடா அப்படின்னா இப்படி நீட்டுறீங்க, மடக்கணும்னு இப்படி மடக்குறீங்க இல்லையா, இப்படி மடக்கும் பொழுது உங்களுடைய தசை நார்கள்னாலதான் உங்களோட கைகள் இப்படி மடக்கப்படுது. இல்லாட்டி சொன்னா இது தசை நார்கள் விரியில அப்படின்னா இப்படி மடக்க முடியாது, ஐயோ கை வலிக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு அசைவுக்கும் உங்களுக்கு தசை நார்கள் ரொம்ப முக்கியமா தேவைப்படும். அப்ப தசை நார்களோட இயக்கம் நல்லா இருந்தா மட்டும்தான் உங்களோட ஷேப் நல்லா இருக்கும். நம்ம எல்லாருமே ஃபிட்னஸ் கிளப்புக்கு எல்லாம் போறோம் இல்லைங்களா, ஃபிட்னஸ் கிளப்ல போய் நீங்க செய்யும் பொழுது ஃபிட்டா இருக்கிறீங்க. அந்த கிளப்ல போயிட்டு செய்யல அப்படின்னா ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா திருப்பி பழைய மாதிரி வந்துடுது. காரணம் என்னன்னா நீங்க ஃபிட்னஸ்ல உங்க உடம்ப வருத்தி செய்யற விஷயத்த உங்க தசை நார்களை சரிப்படுத்திட்டீங்கன்னா அதை அழகா இழுத்து கட்டி கொண்டு உங்க பழைய ஷேப்பு கொண்டு வந்துடும். அது வயிறு கீழே இறங்கிடுச்சு அப்படின்னாலும் தசை நாரோட இயக்கத்துல சொல்லலாம். பின்னாடி தோள்பட்டையில எனக்கு இறங்கிடுச்சு அப்படின்னாலும் தசை நார்ல சொல்லலாம். சிலருக்கு பின்பக்கத்தோட புட்டம் பகுதி, பட்டக்ஸோட பகுதி ரொம்ப தளர்ந்து இருக்குது அப்படின்னாலும் தசை நார்களை சொல்லலாம். இப்படி தசை நார்களோட அழகை வச்சுதான் வெளி தோட்டத்தை உங்களால நிர்ணயிக்க முடியும். இப்ப இதுக்கும் மரத்துக்கு என்ன தொடர்பு பார்த்துட்டீங்களா? மரம் அப்படின்னா ஒரு ஈர்ப்பு தன்மை நம்ம சொல்றோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல சொன்னோம். அப்ப மரம் ஈர்க்குது அப்படின்னா ஒரு அழகான ஒரு நல்ல ஸ்ட்ரக்சரலா இருக்கக்கூடிய ஒரு ஆணையோ பெண்ணையோ எதிர்பாலினம் ஏன் ஈர்க்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சருங்கிறதே ஒரு மரம் தான். அதனாலதான் ஒருவேளை காலேஜ் பசங்க சொல்றாங்களா என்னமோ தெரியல, செம கட்டை அப்படிங்கிறாங்களோ சொல்லி கட்டைங்கிற வார்த்தை அதுக்கு பயன்படுத்துறாங்களான்னு தெரியல. சோ மரம் அப்படின்னா ஒரு ஈர்ப்பாற்றல். ஈர்ப்பாற்றல் எப்போ ஒரு மனிதருக்கு ஃபுல்ஃபில் ஆகுதுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய தசை நார்களோட இயக்கம் நன்றாக இருக்கும் பொழுது உங்களுடைய ஷேப் கரெக்டா இருக்குது. ஷேப் கரெக்டா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஈர்ப்பு உங்களை சார்ந்தவர்களால ஈர்க்கப்படுவீங்க, எதிர்பாலினத்தால ரொம்ப அதிகமா ஈர்க்கப்படுவீர்கள் அப்படிங்கிறது இருக்குது. அப்ப மரத்துல நம்ம கேரக்டர் பார்த்துக்கோங்க. கோபம் அப்படிங்கிறது அதனோட கேரக்டர் சொல்றோம், அதாவது நெகட்டிவ் கேரக்டர் சொல்றோம். அப்ப நீங்க கோபப்படும் போது உங்களை பார்த்து எல்லாரும் விலகிதானே ஓடுறாங்க. அப்ப உண்மைதானே? அப்ப உங்களோட எதிர் விதமான ஒரு கேரக்டர் உங்கள்கிட்ட இருந்து வெளிப்படுது இல்லையா? அப்ப அதை சரிப்படுத்துவதற்கு நம்ம உணவு முறை பார்த்துக்கலாம். உணவு முறை புளிப்பு அதிகமா வேண்டாம்னு சொல்றோம். அப்ப புளிப்புத்தன்மையை நீங்க குறைக்கும் பொழுது என்ன ஆகுது? புளிப்பு சுவை குறையுது, ஆட்டோமேட்டிக்கா கல்லீரல் சக்தி அதிகமாகுது, உங்களுடைய மரம் சக்தி அதிகமாகுது, உங்க ஷேப் அழகாகுது, ஆட்டோமேட்டிக்கா உங்களை நோக்கி எல்லாரும் வர ஆரம்பிக்கிறாங்க. மனிதர்கள் மட்டும் கிடையாது, பணமும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அப்ப ஒரு சின்ன கோபத்து மூலமாக நீங்க எவ்வளவு லாஸ் பண்றீங்கன்னு பாத்துக்கோங்க. அதற்காக ஒரு நபரை நம்ம திட்டுறதுனால நமக்கு என்ன லாபம் யோசிங்க.
அதுக்கும் மேல கோவப்படணும்னு ஆசைப்பட்டா தாராளமா கோவப்படுங்க. கொஞ்ச நேரம் கோவப்படுங்க. கோவப்படுறோன்ட்டு நினைச்சிட்டு கோவப்படுங்க. சீக்கிரம் பிரச்சனையை விட்டு வெளியே வந்துடலாம். ஓகே, அது முடிஞ்ச கோபத்தை எப்படி காசாக்குறதுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அது ஏதாவது ஒரு நாள் நம்ம டைம் இருந்தா பேசுவோம். கோபத்தை ஈஸியா காசாக்கி எல்லாரும் கோடீஸ்வரனா மாத்திடலாம். அதற்கு அடுத்தது வந்து நம்மளுடைய நெருப்பு சக்தி. நெருப்பு சக்தியோட பிரதானமானது வந்து நம்மளுடைய ஹார்ட் அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன் சொல்லியிருக்கிறோம். அது முழுக்க முழுக்க எதை பராமரிக்கணும்னா பிளட் வெசல்ஸ் முழுக்க பராமரிக்கிறது வந்து ரத்த குழாய்கள், சாரி நம்மளுடைய நெருப்பு தான். அப்ப பிளட் வெசல்ஸ்ல ஒரு சின்ன பிளாக் இருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்கன்னா அந்த பிளாக்கை நீங்க ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கறத வந்து மாடர்ன் மெடிசனோட கான்செப்டா இருக்கலாம். இங்க நம்ம என்ன பேசுவோம்னா அந்த பிளாக் ஏன் வந்தது அப்படின்ட்டு ஒரு கேள்வி போடுவோம். பிளாக் ஏன் வந்துச்சு, பிளாக் ஏன் வந்தது சொன்னாதானே அதுல இருந்து ரெமெடி எடுக்க முடியும். சோ பிளாக் ஏன் வந்தது அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா பிளாக்குக்கு காரணம் உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஃபயர் எனர்ஜி ரொம்ப குறைஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அந்த ரத்த குழாயை பத்தியே இல்ல, உங்கள்ட்ட இருக்கிற ஃபயர் எனர்ஜி குறைஞ்சிருக்கு. உங்கள்ட்ட ஃபயர் எனர்ஜி ஏன் குறைஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்டா உங்களுடைய கேரக்டர்ஸ்ல ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னு பாருங்க. உங்க கேரக்டர்ல வந்து நம்ம ஏற்கனவே இதுல பத்தி நெருப்பை பத்தி பேசும்போது 2 சொல்லியிருக்கோம், 3 விஷயம் சொல்லியிருக்கோம். பொறாமை, ஜெலஸ் அப்படிங்கிறது அது கூட சேர்ந்தது. பிரைசிங் வேர்டு அக்செப்ட் பண்ணிக்கிறது தவறான விஷயம் சொல்லியிருக்கிறோம், பெருமைப்படுத்துறது. அதே மாதிரி அடுத்தவர்களுக்கு நெகட்டிவ் நடக்கும் பொழுது அதனால நீங்க சந்தோஷப்பட்டீங்கன்னா, சந்தோஷம்னா அந்த மாதிரி சந்தோஷமா எடுத்துக்கோங்க. வெறும் சாதாரண ஒரு சினிமா பாக்குறேன் வடிவேல் சாரை பார்த்து சிரிக்கிறேன் அப்படின்னா கூட அது ஓகே, அது வேற அது உங்களோட மனம் இயல்பா சிரிக்குதுன்னு சொல்லிக்கலாம். பட் அதுல கூட இன்னும் கொஞ்சம் பெரிய ஞானிகள் ஆகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா அவர் அடிச்சு அடி வாங்கி சிரிக்கும் பொழுது அந்த அடி கூட அவங்க யோசிப்பாங்க, பாவம் அவர் அடிக்கு வாங்குறாரு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும். அது வந்து அதனோட அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியில நீங்க பார்க்கலாம். அவரை வருத்திட்டு தான் செய்யறாரு, நம்மளை சிரிக்க வைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு அதுல வரும். சிரிப்போம், ஆனா அதுக்குள்ள இருந்து நம்மளோட இன்னொரு தன்மை வெளிப்படும். ஆகா, அந்த நபர் ஏன் அடிச்சாரு, ஏன் அந்த நபர் பாவம் வலிக்காதா அப்படிங்கிற ஒரு தன்மை வர ஆரம்பிக்கும். இது குழந்தைகள்ட்ட தெரியும். நீங்க பொய்யா அடிக்கிற மாதிரி கை வாங்கி அம்மாட்ட விளையாட்டாலோ அப்பாட்ட விளையாட்டோ உடனே அந்த குழந்தை வந்து அந்த கண்ணத்தை தேய்ச்சி விடும். அது நமக்கு தெரியும் விளையாட்டுனால, ஆனாலும் அது விளையாட்டு அதுக்கு ஏத்துக்காது. அதே இயல்பு தன்மை தான் நம்ம கிட்ட வரும் எப்போ நெருப்பு சக்தி நல்லா இருக்கும் பொழுது. அப்ப நெருப்புல இந்த பாதிப்பு இருக்கும் பொழுதுதான் நமக்கு வந்து ஹை பிபி வர்றது, லோ பிபி வர்றது, அப்புறம் வந்து வேற ஏதாச்சும் வந்து இந்த இது பெருசு இந்த கையில இருக்கிற மசில்ஸ் எல்லாம் மடக்க ஜாயிண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம் இல்லைங்களா, சிறு சிறு மூட்டுகள்ல ப்ராப்ளம் சொல்லிட்டு அது வர்றது, நாக்குல ஃப்ரீக்வெண்டா புண்ணு வர்றது, இது எல்லாமே நெருப்பு சம்பந்தப்பட்டதாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ கன்க்ளூட் பண்ணும் பொழுது இப்ப எப்படின்னா எர்த் எலிமெண்டோட வீக்னஸ் இருந்துச்சுன்னா நம்மளுடைய மசில்ஸ் அண்டு உள்ள இருக்கக்கூடிய சாஃப்ட் டிஷ்யூஸ் வந்து அவரோட கண்ட்ரோல்ல வருது. லங்ஸ் பாதிப்பு, அதாவது காற்றோட பாதிப்பு இருந்தா நம்ம லங்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இப்ப என்னன்னா ஸ்கின்ல நடக்கக்கூடியது பேச்சஸ் இருந்தாலும், ரெட் கலர் பேச்சஸ் இருந்தா அது ஒரு கண்டிஷன், ஒயிட் கலர் பேச்சஸ் இருந்தா ஒரு கண்டிஷன். ஏன்னா நம்ம கலர் பத்தி ஒரு செகண்ட் டேல பேசியிருந்தோம். அப்படி பேசும் பொழுது வந்து 5 பேத்துக்கு 5 கலர் கொடுத்துருந்தோம். இப்போ ஒரு தோல்ல ஒரு சின்ன பிரச்சனை வந்தா இப்ப என்ன பண்ணணும், தோல் அப்படின்னா காற்று சக்தி நமக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. அந்த தோல்ல வந்த கலர் என்ன கலர் அப்படி கேட்போம். சப்போஸ் சிகப்பு கலரா இருந்தா என்னாச்சுன்னா காற்று பிளஸ் நெருப்பு என்ற நெருப்பு தான் சிகப்பு கலரு. கருப்பா தங்கி இருக்கு அப்படின்னா அது வந்து காற்று பிளஸ் நீர். அப்ப அந்த நபருக்கு காற்று பிளஸ் நீர் அப்படிங்கிற புள்ளி கொடுக்க வேண்டியிருக்கும். அதே அவருக்கு வந்து அந்த இடத்துல வெள்ளை வெள்ளையா இருக்குது அப்படின்னா அது வந்து வெள்ளை வந்து காற்றோட தன்மை. அப்ப காற்று பிளஸ் காற்று அப்படிங்கிற புள்ளி தர முடியும். சோ ஒரு ஸ்கின்ல ஒரு பிரச்சனை வந்தா கூட இந்த 5 ப்ராபபிலிட்டி நம்ம போட வேண்டியிருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நீர் பத்தி பேசியிருந்தோம். நீருக்கு வந்து எலும்பு, பற்கள், அதாவது போன்ஸ் குவாலிட்டியா இருக்கணும் அப்படின்னா நீங்க இந்த ஹெல்த் ட்ரிங்க் குடிக்கிறனால எல்லாம் குவாலிட்டி கிடையாது. எலும்புகளுக்கு முக்கிய தேவை வந்து உங்களுடைய சன்லைட் தான். சன்லைட் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க உடம்பு மேல படுதோ அந்த அளவுக்கு வந்து நல்ல எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். சன்லைட் தவிர வேற பெஸ்ட் சோர்ஸ் எதுவுமே கிடையாது. அப்புறம் பல்லு, அதுக்கப்புறம் உங்களோட நகங்கள், தலைமுடி சொல்லி நம்ம சொல்லியிருக்கிறோம். மரத்துக்கு வரும்போது முழுக்க முழுக்க டெண்டான்ஸ், தசை நார்கள் வந்து அவங்க கையில இருக்குது. நெருப்புக்கு வரும் பொழுது உங்களுடைய இரத்த குழாய்களை முழுக்க அவர் தான் பராமரிக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தோட நம்ம இந்த 10 கோட்பாடுகளையும் பார்த்துட்டோம். ஸோ இப்ப 10 கோட்பாடுகள் ஓரளவுக்கு நமக்கு டயக்னிஸ்டிக் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா பயன்படும். நீங்க வந்து ஒரு நபர் உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்லும் பொழுது மெதுவா அவர் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் முதல்ல எல்லாத்தையும் உள்ள வாங்கிக்கோங்க. உள்ள வாங்கிட்டு எந்தெந்த மூலத்தோட பாதிப்பு சொல்றாருன்னு பாருங்க. இப்ப அவர் வந்து சொல்லக்கூடிய பாதிப்பு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்கு சார், அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு வரும் இல்லையா. அது வரும்பொழுது நீங்க என்ன பண்ணலாம்னா அவருடைய பிரைமரி ப்ராப்ளம் எது அதிகமா இருக்குன்னு பாருங்க. வரும்போது முதல்ல சொல்லக்கூடியது பிரைமரி கம்ப்ளைண்டா இருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடியது அதனோட ஃபாலோ கம்ப்ளைண்ட்ஸா இருக்கலாம்.
அதனால ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய பொறுத்த சொல்ற தூக்கம் இல்லை, தலைவலிக்குது அப்படி சொல்லும் பொழுது தூக்கம் இல்லைங்கிறது பிரைமரி கம்ப்ளைண்ட். அதனால வரக்கூடிய விளைவு வந்து தலைவலி. அப்புறம் கண் எரிச்சலா இருக்குது, அது அதனோட சப்கண்டிஷனா வரும். அப்ப அவரோட பிரைமரி ப்ராப்ளம் என்னன்னா தூக்கம் இல்லை. அப்ப தூக்கத்தை யாரு கொடுக்குறாங்க அப்படின்னா லிவர் தான் தூக்கத்தை கொடுக்குறாங்க. அப்ப லிவரை டியூன் பண்ணணும் அப்படின்னா லிவருக்கு உண்டான புள்ளி எங்க இருக்கு அப்படி தேடி போய் அந்த லிவரை டியூன் பண்ணி கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டா அந்த நபருக்கு வந்து அன்று நல்ல தூக்கம் வரும். அப்புறம் உணவு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாதான் அவருக்கு உண்மையாலுமே சீக்கிரமா அவரோட பிரச்சனையை விட்டு வெளியே வர முடியும். ஓகே, சோ இது வந்து நம்மளுடைய டயக்னைஸ் பண்ணும் பொழுது செய்யக்கூடிய விஷயங்கள். இப்ப வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம உடம்பு மேல இருந்து கீழே வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒரு சின்ன அவுட்லைன் மூலமா உங்களை பார்த்துக்கலாம். அதை வச்சு நீங்க வந்து சில புள்ளிகள் தேர்வு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சுலபமா இருக்கும். நான் வந்து இப்ப உங்களுக்கு வகுப்பெடுப்பதும் மதனையா உங்களுக்கு இங்க ஆர்கனைஸ் பண்ணதோட நோக்கம் என்னன்னா நீங்க போய் மற்றவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற அல்டிமேட் கோலோட தான் கடந்த 8 இது 9வது வாரம். அதற்கு முன்னாடி 2 வகுப்புகள் எடுத்திருக்கிறோம். 9, 10, 11வது வகுப்பு வரைக்கும் இப்ப நம்ம வந்தாச்சு. 11 கிளாஸஸ் நம்ம ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த 11 வகுப்புகளோட எய்ம் என்னன்னு சொன்னா உங்களை போய் மற்றவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஆரம்ப நிலையில உங்களுக்கே பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க உங்களை பொறுமையா அனலைஸ் பண்ணுங்க. இல்லாட்டி இப்ப இருக்கக்கூடிய நம்ம குரூப்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட உங்களுடைய க்ளோஸ் பர்சன் கூட டிஸ்கஸ் பண்ணி இது என்னவாக இருக்கும் அப்படி கூட நீங்க கேட்டுட்டு அது சார்ந்த புள்ளியை நீங்களே கொடுத்து பாருங்க, இல்ல உங்க நபர்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. அதன் மூலமாக முதல்ல நீங்க குணம் பெற்றுக்கோங்க. குணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு மற்றவர்களுக்கு சொல்லி கொடுங்க. இல்ல அப்படின்னா நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக முயற்சி செய்யுங்க. ஓகே, இப்போ ஒரு சின்ன பொம்மை வச்சு நம்ம இந்த சின்ன கிளாஸ்ல பண்ணலாம். இது ஒரு ஃபீமேலோட பொம்மை தான் நம்ம கையில இருக்குது. பொம்மையோட ஷேடு எப்படி வருது வந்து முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா இப்போ ஒரு உடல்ல வந்து இப்போ நீங்க இருக்கிற செக்ஷனை வச்சு நான் பேசுறேன். அதாவது உங்களுக்கு நான் எவ்வளவு சப்ஜெக்ட் கொடுத்துருக்கிறேனோ அதை அந்த லெவல்ல இருந்து பேசுறேன். சிலர் வந்து ஏற்கனவே அக்குபஞ்சர் படித்தவர்கள் நிறைய பேர் இருக்கலாம், அவங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட் தேவைப்படாது, அவங்க அதை தாண்டி இருப்பாங்க. நீங்க இருக்கிற என்னோட பார்ட் ஆஃப் வியூல நான் எடுத்து கொடுத்த லெவலுக்கு இந்த ப்ரொசீஜர் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். ஓகே, இப்ப பொதுவா தலைவலி அப்படின்னு சொல்லி வரும் பொழுது இந்த தலை முழுக்க வலி இருக்குதா, தலையுடைய முழு பகுதி வலி இருக்குதா, அல்லது தலையோட மையப்பகுதியில வலி இருக்கா? மையப்பகுதினா நார்மலா தலையை நேர்கோடு எடுத்து வகிடு எடுத்து தலை சீவுவாங்க இல்லைங்களா பெண்கள், அந்த மாதிரி சீவும் பொழுது அது தலையோட 2 பக்கமும் பக்கமாவே வலி இருக்குது, தலையோட மையப்பகுதியில எனக்கு வலி இருக்குதுங்கிறது ஒரு கேட்டகரி. தலையோடைய சைட்ல இருக்கிறது ஒரு கேட்டகரி. ஓகே, அதே மாதிரி ஃபோர்ஹெட்ல வலி இருக்கிறது ஒரு கேட்டகரி. சோ இது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா தலைவலி அப்படிங்கிறது ஒரே வழியில ஒரே வார்த்தையில அவங்க சொல்லிடுவாங்க. இப்ப நிறைய கால்ஸ் வந்து நமக்கு போன்ல வரும்பொழுது நாங்க என்ன பண்றோம்னா எப்படி இவ்வளவு டீட்டெயிலா உங்கள்கிட்ட வாங்க முடியும்? அப்ப நம்ம வந்து பொதுவா ஒரு டிஃபால்ட்டா சரி ஓகே இது எடுத்துக்கோங்க அப்படிங்கிற பாயிண்ட் தான் நம்ம சொல்லி தர முடியும். இன்கேஸ் அந்த இந்த வகுப்புல அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பயன்படும். அவங்கள நல்லா அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாவும் இருக்கும். இப்ப நாம சொல்ல வர்றது என்னன்னா இன்கேஸ் இந்த மையப்பகுதியில உங்களுக்கு தலைவலிக்குது சொன்னா இந்த வலி வந்து உங்களுக்கு நீர் சார்ந்தனால வரக்கூடிய தலைவலி. ஓகே, அதாவது கண்ணுடைய புருவம் அதுல இருந்து இப்படி மேலே ஏறி இப்படி கீழே வர்றாங்க அப்படின்னா அந்த பகுதி முழுக்க வலிக்குது அப்படின்னா அது வந்து நீர் சார்ந்தனால வரக்கூடிய தலைவலி. ஓகே, அதே தலைவலி கொஞ்சம் சைட்ல வந்துருச்சு, இந்த ஹேர்பின் கிளிப்பு போடுவோம் இல்லைங்களா அந்த சைட்ல இருக்காரு, காதுக்கு மேல் பக்கத்துல வலிக்குது, 2 பக்கமும் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஒரு பக்கத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். காதுக்குடைய மேல் பக்கத்துல இங்க இந்த பக்கம் இந்த ஐப்ரோ இந்த பின் பக்கத்துல வலிக்குது அப்படின்னு சொன்னா அது வந்து மரம் சார்ந்த தலைவலி அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஓகே, அப்ப தலைவலி அப்படின்னா ஐப்ரோல இந்த முன்பக்க ஃபோர்ஹெட்ல இருந்தா மரம் சார்ந்தது, மையப்பகுதியில நடுவுல வந்தா அது நீர் சார்ந்தது, ஓரத்துல இருந்துச்சுன்னா அது வந்து மரம் சார்ந்தது. ஓகே, அதே தலைவலி பின்பக்கம் கழுத்து பகுதியில இருந்து இப்படி வலிக்குது அப்படின்னா அது நீர் சார்ந்த தலைவலி அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, அதற்கப்புறம் இங்க பின்னாடி வரும் பொழுது இது மையப்பகுதி ஸ்பைனல் கார்டு. ஸோ இந்த ஸ்பைனல் கார்டுடைய கீழ்ப்பகுதியில இங்க வந்து ஒரு எலும்பு இருக்கும், இந்த வாத்துடைய கால் இருக்கிற மாதிரி ஒரு எலும்பு இங்க இருக்கும். இந்த எலும்பு பகுதியில வலி இருக்குது அப்படின்னு சொன்னா அது வந்து ஃபயர் சார்ந்தது, இந்த பக்கமும் இருக்கலாம் இந்த பக்கமும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வலி இருந்துச்சு சொன்னா அது வந்து ஃபயர் சார்ந்ததாக நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது பர்டிகுலரா இது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன்ல வரக்கூடிய ஒரு பிரச்சனைனாலதான் இந்த வலிக்கும். உடனே அது இதயம் சம்மந்தப்பட்டதுன்னு பயந்துக்காதீங்க. பட் ரெண்டுமே நெருப்பு சார்ந்தது, அதனால அவருக்கு வேத்து கொட்டுறதெல்லாம் சாதாரணமா நடக்கும். பட் இந்த இடத்துல இருக்கிற வலி வந்து
முழுக்க முழுக்க சிறுகுடல் சம்பந்தப்பட்டது. சோ சிறுகுடலை சரிப்படுத்தினா ஆட்டோமேட்டிக்கா இவருக்கு இந்த இடத்துல இருக்கிற வலி சுத்தமா சரியாயிடும். அதுக்கு பதட்டமோ பயமோ பட வேண்டாம். ஓகே. முன்பக்கத்துல வரும் பொழுது ஷோல்டர்ல சிலருக்கு வந்து இந்த ஷோல்டர்ல வந்து இந்த ஷோல்டருடைய ஒரு காலர் போன் ஒன்று இருக்கும். அந்த காலர் போன் பகுதியில வலி இருக்கும். அதாவது கையை வந்து இப்படி தூக்க முடியல அப்படிம்பாங்க. கையை தூக்க முடியல, கையை இறக்க முடியல, கையை பின்னாடி மடக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே வந்து இந்த இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள். இது வந்து ஃப்ரோசன் ஷோல்டர் சொல்லி கூட ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அது வந்து காற்று சம்பந்தப்பட்ட வலி. ஓகே. அப்ப காற்று மூலத்துடைய புள்ளிகளை தூண்டுவதன் மூலமாக இந்த வலியை சரிப்படுத்த முடியும். ஓகே. அதுக்கப்புறம் மையப்பகுதியில வராங்க. மையப்பகுதியில வரும் பொழுது இந்த செஸ்ட் பகுதியில வந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய செஸ்ட் பகுதியில வரக்கூடிய வலியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து முழுக்க முழுக்க வயிறு சம்பந்தப்பட்ட வலியாக இருக்கும். பர்டிகுலரா லேடிஸ்க்கு வந்து பீரியட் டயத்துல செஸ்டுக்கு கனமா இருக்குது அப்படி சொல்றாங்க அப்படின்னா அது முழுக்க முழுக்க வயிற்றுல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். அப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், சப்போஸ் அந்த வயிற்று பிரச்சனை போயிடுச்சு அப்படின்னா எனக்கு அந்த செஸ்ட்ல வந்து பெயின் இருக்காதா அப்படின்னா டெஃபினட்டா பிரஸ்ட்ல பெயின் இருக்கவே இருக்காது. நிறைய பெண்களை நாங்க இங்க ட்ரீட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப கம்ஃபர்டபுளா அந்த பெயின் இல்லாத வாழ்க்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஓகே. சோ அதற்கு அடுத்தது இந்த பக்கம் கீழே வரும் பொழுது இந்த வயிற்று பகுதியில தொப்புள் பகுதி இருக்கு இல்லைங்களா, தொப்புளுடைய மைய பகுதியில இருந்து தொப்புளை இருந்தால் தொப்புளை சுற்றி இருக்கக்கூடிய வழியாக இருந்தால் அது வந்து சிறுகுடல் சம்பந்தப்பட்ட வலி, அதாவது நெருப்பு சம்பந்தப்பட்ட வழியாக எடுத்துக்கொள்ளலாம். அதே தொப்புளுக்கு மேல இருக்கக்கூடிய வழியாக இருந்தால், தொப்புளுக்கு மேல வழியாக இருந்தால் அல்லது சைட்ல இருந்தால் அல்லது இந்த பக்கம் சைட்ல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து காற்று சம்பந்தப்பட்ட வலி அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஓகே. சோ தொப்புளோட மையப்பகுதியே நெருக்கமா இருந்துச்சு வலிக்குது அப்படின்னா அது வந்து சிறுகுடல் சம்பந்தப்பட்டது. நெருக்கத்தை விட்டு தள்ளி போயிட்டாங்க அப்படின்னா அது வந்து பெருங்குடல் சம்பந்தப்பட்டது. இது நார்மலா நம்ம பெண்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த பீரியட் டயத்துல எனக்கு அடி வயிற்றுல வலிக்குது அப்படிப்பாங்க. இந்த அடி வயிற்று வலி அப்படிங்கிறது நெருப்பு சம்பந்தப்பட்ட வலிதான். ஸோ நெருப்பு சக்தியை சமன்படுத்துவதன் மூலமாக இந்த வலியை நீங்க பர்மனண்டா கியூர் பண்ண முடியும். எல்லா பெண்களுக்கும் ஒரு பீரியட் நாங்க எப்படி எதிர்பார்க்கிறோம்னா அந்த வலி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்லாத ஒரு பீரியடா தான் அவங்க இருக்கணுமே தவிர டயர்ட்னஸ் இருப்பாங்க. என்கிட்ட வேலைப்பளு அதிகப்படுத்துறாங்க, இந்த டயத்துல ஓய்வு தேவை, ஆனா ஓய்வு எடுக்க முடியாத சூழல் இப்ப இருக்கிறாங்க, அதனால டயர்ட்னஸ் ஆகலாமே தவிர வலியை அவங்க அனுபவிக்கிறதுக்கு தயாரா இருக்கக்கூடாது. வலி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத எங்களோட பிரேயரா இருந்துட்டு இருக்கு. பார்ப்போம். ஓகே. அப்புறம் இந்த ஹிப்ல வலிக்குது, இடுப்பு பகுதியில வலி இருக்குது, இடுப்பு பகுதியில வலிக்குது அப்படின்னா இந்த இடுப்பு பகுதியை முழுக்க முழுக்க பராமரிக்கிறது வந்து நம்மளுடைய நிலத்தோட வேலை. அப்ப நிலம் நல்லா இருந்துச்சுன்னா இது சரியாயிடும். அப்ப நிலத்துக்கு உண்டான புள்ளிகளை நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். நிலம் சார்ந்ததை சரிப்படுத்துவதன் மூலமாக இடுப்புல இருக்கக்கூடிய வலி சரியாயிடும். அப்ப பெண்கள் பீரியட் டயத்துல சொல்றாங்க, ஒரு சில பெண்கள் சொல்றாங்க எனக்கு இடுப்புல வலிக்குதுங்கிறாங்க, இடுப்புல வலி இருக்குதுன்னு சொல்றாங்க. ஒரு சில பெண்கள் சொல்றாங்க எனக்கு லோயர் அப்டமன்ல வலிக்குதுங்கிறாங்க. அப்ப லோயர் பீரியட் டயத்துல இப்ப லோயர் அப்டமன்ல வலி இருக்குதுங்கிற சொல்லக்கூடிய பெண்ணுக்கு வந்து நெருப்பு சக்தியை சமன்படுத்தணும். அதே இடுப்புல வலி இருக்குதுன்னு சொல்லக்கூடிய பெண்ணுக்கு வந்து நம்ம நிலம் சக்தியை சமன்படுத்தணும். சோ ரெண்டு பேருமே சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை பீரியட் பெயின் தான். ஆனா இங்க எப்படின்னா மூலகம் மாறிடுது. சரிங்களா? அப்ப நீங்க கேட்டுதான் உங்கள்கிட்ட ஒரு இது கன்க்ளூஷனுக்கு வர முடியும். அதே மாதிரி இங்க கையில வரும் பொழுது கையில இருக்கக்கூடிய ஜாயிண்டோட பின்பக்கத்துல வலிக்குது. உதாரணத்துக்கு இந்த பகுதி கையுடைய மூட்டு இருக்கு இல்லைங்களா, கணுக்க இது முழங்கை மூட்டு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஆங்கிள் இந்த பர்டிகுலரா இந்த இடத்துல பெயின் வருது அல்லது இதுக்கு மேல கீழே அப்படி வருதுன்னா இது வந்து நெருப்பு சம்பந்தப்பட்ட வலி அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஃபயர் எலமெண்ட்னால வரக்கூடியது இந்த இடத்துல வர்ற வலி. ரிஸ்ட்ல வந்துச்சு அப்படின்னா அதுவும் ஃபயர் எலமெண்ட் தான். அதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபிங்கர்ஸ்ல இருக்கிற பெயின் எல்லாமே வந்து ஃபயர் எலமெண்ட். ஓகே. அதற்கப்புறம் தை பகுதி எடுத்துட்டா, தோல்ல தையோட பகுதியில நீங்க எடுத்துட்டீங்கன்னா தைல வந்து உங்களுக்கு முன்பக்க தை, சைடு, பின்பக்கம், உள்பக்கம், இப்படி தையோட 4 பகுதியை பிரிச்சுக்கலாம். பொதுவா நீங்க வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த தை பகுதியில முன்பக்கம் பின்பக்கம் மட்டும் எடுத்துக்கோங்க. பின்பக்கமா இருந்தா அது வந்து முழுக்க முழுக்க வந்து உங்களுடைய நீர் சம்பந்தப்பட்டது.
தையுடைய பின்பகுதி அப்படின்னா அது முழுக்க முழுக்க நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, முன்பக்கமாக இருந்தால் அது நிலம் அல்லது காற்று, நிலம் அல்லது மரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம். ஓகே, நிலம் அல்லது மரம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். உள்பக்கமா இருந்தாலும் நீர் சம்பந்தப்பட்டதாக எடுத்துக்கொள்ளலாம். அதற்கப்புறம் உங்களுடைய மூட்டு, இந்த கால இருக்கக்கூடிய நீ ஜாயிண்ட், இந்த நீ ஜாயிண்ட் தான் இப்ப நிறைய பேர் தேஞ்சிருச்சு அல்லது அதுல வந்து நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்கிறாங்க, சர்ஜரி பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு. சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமும் நீ ஜாயிண்டோட பிரச்சனைகளை வேற மாதிரி அவங்க அனுபவிக்கிறாங்க. சோ இதுல இருக்கக்கூடிய முழுக்க முழுக்க ரெண்டு நீ ஜாயிண்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனை முழுக்க முழுக்க நீர் சம்பந்தப்பட்டது. சோ இந்த நீர் நீர் சம்பந்தப்பட்ட வலி வந்து ஆண்களுக்கும் இருக்கலாம், பெண்களுக்கும் இருக்கலாம். அப்ப இதை சரிப்படுத்தணும்னு சொன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுங்க, பாயிண்ட் கொடுங்க, எல்லாமே ஓகே தான். பட் இருந்தாலும் அவர்களுடைய உடல்ல மனசுல பயம் இருக்கிற வரைக்கும் அந்த நீ ஜாயிண்ட் பெயின் இருக்கதான் செய்யும். சோ இதுக்கு வந்து அவங்களோட மனமும் கொஞ்சம் முக்கிய காரணமாக இருக்கும், கவனிச்சுக்கலாம். அதற்கப்புறம் பின்பக்கத்துல இந்த பர்டிகுலர் இந்த காஃப் மசில் சொல்றோம் இல்லைங்களா, கெண்டைக்கால் சொல்றோம் இல்லைங்களா, இந்த கெண்டைக்கால் பகுதியில உங்களுக்கு வலி இருக்குது அப்படின்னா அது வந்து நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஓகே, அப்புறம் அப்படியே கெண்டைக்கால்ல இருந்து கீழே வரீங்க, கீழே வரும் பொழுது இந்த குதிங்கால் சொல்றது ஹீலோட பாயிண்ட். ஓகே, இந்த ஹீல்ல பர்டிகுலரா காலையில எந்திரிக்கும் போது கால் ஊனுவேன் சார், ஊனும் போது எனக்கு ரொம்ப வலிக்கும், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் என்னோட வலி போயிடும் அப்படி சொல்றாங்கன்னா இது வந்து ஃபயர் சம்பந்தப்பட்ட இடமாக இருக்கும். ஓகே, சோ இது ஃபயர் சரிப்படுத்துவதன் மூலமாக இதை சரிப்படுத்த முடியும். அப்புறம் காலுடைய கீழ்ப்பகுதி பாட்டம்ல ஏதாவது வலி இருக்குன்னா அது நீர் சம்பந்தப்பட்டதாக எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, அதற்கப்புறம் முன்பக்கம் உங்களோட காலில் இருக்கக்கூடிய இந்த டோஸ்ல இருக்கக்கூடிய ஜாயிண்ட்ஸ், குட்டி குட்டி விரல் ஜாயிண்ட்ஸ் சொல்றோம் இல்லைங்களா, இந்த ஜாயிண்ட்ஸ், இந்த குட்டி குட்டி ஜாயிண்ட்ஸ்ல பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அப்படின்னா அதுவும் வந்து நமக்கு வந்து ஃபயர் சம்பந்தப்பட்டது. ஸோ இங்கேயும் ஃபயர் இருக்குது, ஃபயரோட பார்ட்ல வரும். இந்த குதிங்கால்லையும் ஃபயரோட பார்ட்டை பத்தி பேசுறோம். இங்க அடிப்பகுதியில வரும்போது நீர் சம்பந்தப்பட்டதாக பேசுறோம். அப்ப காலை வந்து இப்படி பார்த்துதான் நம்ம அனலைஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து தலைமுடி அப்படின் போது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், முடி ஃபால் அப்படின்னா அது வந்து முழுக்க நம்மளுடைய நீர் சம்பந்தப்பட்டது அப்படின்னு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் காது வலிக்குது அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு கோட்பாட்டிலேயே வந்துடும். காது வலிக்கிறது நம்ம முழுக்க நீர் சம்பந்தப்பட்டது. கண் வலி அப்படி சொன்னா அது முழுக்க நம்மளுடைய மரம் சம்பந்தப்பட்டது. மூக்கு அடைப்பு அப்படி சொன்னா அது முழுக்க நம்மளுடைய காற்று சம்பந்தப்பட்டது. உதட்டுல ஏதாச்சும் பிரச்சனை, உள்ள இருக்கிற கம்ஸ்ல பிரச்சனை அப்படின்னா அது முழுக்க நிலம் சம்பந்தப்பட்டது. பல்லுல உள்ள பிரச்சனை இருந்ததுன்னா அது வந்து நீர் சம்பந்தப்பட்டது. பல்ல ஆடிச்சுன்னா நிலம் வீக்கானா மட்டும்தான் பல்லு ஆடும். அப்ப நிலம் தான் சரிப்படுத்தணுமே தவிர நீரை சரிப்படுத்தணும்னு நீங்க போக தேவையில்லை. ஓகே, அப்புறம் இந்த ஸ்பாண்டிலைட்டிஸ் சொல்லி இந்த கழுத்துல வந்து பேண்ட் போட்டுட்டு இருப்பாங்க நிறைய பேர். அவங்களுக்கு வந்து முழுக்க என்னன்னா இந்த ஸ்பைனல் கார்டோட பார்ட்ல தான் சொல்லுவாங்க. இதுல சின்னதா ஒரு 4 and 5 வந்து கம்ப்ரெஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீர்ல பாயிண்ட் கொடுக்கலாம், சரியாகும். பட் நிரந்தர தீர்வு எங்க வரும்னு சொன்னா அவங்களுடைய காற்று பாதிச்சிருக்கும், கண்டிப்பா காற்று பாதிச்சிருக்கும். காற்று பாதிப்புன்னு சொல்லும்போது மலச்சிக்கல் அதிகமா இருக்கும். வந்து சரிப்படுத்திட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய காலரை நீங்க சரிப்படுத்திடலாம், நீங்க காலர் போட வேண்டிய நெசசிட்டி வராது. ஓகே, சோ வேற வந்து இப்போ இந்த பின்பகுதியில ஸ்பைனல் கார்டுல ஏதாவது பெயின் இருக்கு அப்படின்னா ஸ்பைனல் கார்டு இந்த பக்கத்துல இந்த சைட்ல இந்த பகுதியில பெயின் ஏதாச்சும் இருக்கு, பின்னாடி முதுகெல்லாம் பெயின் இருக்குது அப்படின்னு நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணீங்கன்னா அது முழுக்க நீர் சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி புட்டம் பகுதியில நமக்கு ஏதாவது வலிகள் அதிகமா இருக்கு, உட்காரும்போது அன்கம்ஃபர்டபுளா இருக்குது அப்படின்னாலும் அது நீர் சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி இந்த ஸ்பைனல் கார்டோட எண்டுல இருக்கக்கூடிய எலும்பு வந்து ரொம்ப அழுத்துற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் அதுவும் வந்து நீர் சம்பந்தப்பட்டது. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லும் போதே சொன்னோம், உங்களுடைய ஒரு மனிதரை நிக்க வச்சு பின்னாடி மணல் நல்லா போட்டு அவர் இப்படி தள்ளி விட்டா அவருடைய பின்பகுதி முழுக்க எதெல்லாம் படுதோ அது முழுக்க நீர் சம்பந்தப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லிடணும். அப்ப இந்த கழுத்துல இருந்து இந்த பகுதியில இருந்து முழுக்க உங்களுக்கு நீரோட தன்மை அதிகமா இருக்கும். அதனாலதான் நம்ம உடல்ல சொல்லும் பொழுது நீருடைய ஆற்றல் ரொம்ப அதிகமா நம்ம வச்சிருக்கிறதா 70% நீர்ல தான் இருக்குது. பூமியும் அப்படிதான் இருக்குது, நம்மளும் அப்படிதான் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் சித்தர்களோட பாடல்ல இருக்குது. ஓகே, சோ இப்பொழுது வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து ரொம்ப இல்ல, ஓரளவுக்கு நம்ம வந்து ஒரு அவுட்லைன் பார்த்துருக்கிறோம்.
சரிங்களா? இது மிகப்பெரிய கடல். ஸோ கடல்ல ஒரு சின்ன விஷயத்த மட்டும் நம்மளால ஓரளவுக்கு ஷேர் பண்ண முடிஞ்சது. ஏற்கனவே இந்த வகுப்பை கொஞ்சம் டீட்டெயிலா படிச்சுட்டு இருந்தவங்களா இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கு. இப்போ மறுபடியும் இல்லைன்னா அவர் மதன் ஐயா ஏற்கனவே யூடியூப்ல நிறைய போட்டுறாரு உடனே. ஸோ ஒரு 2 நாள் இல்லை ஒரு வாரத்துக்குள்ள மறுபடியும் இந்த வகுப்பு கூட யூடியூப்ல இருக்கும். பொறுமையா நீங்க பார்த்துட்டு ஒரு 3 தடவை 4 தடவை ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப தெளிவா நம்ம சப்ஜெக்டுக்குள்ள கவர் பண்ணிடலாம்.